சாப்பாடெல்லாம் நிறைய கேரியரில் கொண்டாந்துடாதீங்க, அவர் தலையில கட்டிக்கலாம். நானும் சரி டீச்சரே ஏதோ பெரிய பதவி தான் ஏதோ வரும் கிடைச்சிட்டு ஆசையாக 10 மணிக்கு உட்காந்து தட்டி முதுகுத்துல கொண்டு வந்து வைப்பேன். எவ்வளோ நேரம் சார் சொல்லலாம்? கண்ணமொழி இந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் இருக்கிறேன். ஏன் சார் நான் ஆஃபீஸே டீச்சர் அப்படியே சூறாவளி கற்றுக்காரி ஆஃபீஸே எடுத்துருக்குது, நீங்கள் 10 நிமிஷத்துங்க எனக்கு 10 நிமிஷத்துக்கு நான் 1/2 நாள் லீவ் போட்டு வந்தேன் இப்படின்னு சொல்லி தான் நான் பர்மிஷன் 2 மணி நேரம் 1 மணி நேரம் போட்டு வச்சுருப்பேன். இல்லைப்பா நீ 10 நிமிஷம் உட்காரு, நீ வீட்டில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வருவாங்க, எக்ஸசைஸ் போவாங்க, 10 மணி தான் நான் 2 மணி நேரம் நான் வர டைம். ஆனால் போகணும் சார், சரி ஒரு 3/4 மணி நேரம் கூட இப்படி கண்ண மூடி உட்காரணும். இங்கே வருவாங்க அப்போ தொந்தரவு, சரி உட்காரு 3/4 மணி நேரம் தான் எதாவது ஆசைப்படுறேன் உட்கார அப்படின்னு தட்டுட்டேன். எனக்கு இவ்வளவு என்னன்னு தெரியாது, கைகள்லாம் கலந்து கிடக்குது. சேரில் உட்காந்துக்கிறேன், என்னால் கீழே உட்காந்து சேரில் உட்காந்து அப்படியே மெதுவாக முதுகுத்தை தட்டி கொடுத்து கொண்டு வச்சேன். கண்ணதாக 3 நேரம் சும்மா கத்தி எடுத்துக்க, ஊரில் இருக்கிற வெட்ட வர மாதிரி இருக்குது, பாம்பு கொத்துற மாதிரி இருக்குது, ஆஃபீஸில் 2 அப்பா அப்புறப்பா இருக்குது, சும்மா இப்படி மலைப்பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சு மெதுவாக சரி நம்மளும் 3/4 மணி நேரம் மெதுவாக ஒரு கண்ணை திறந்து பார்த்தா அவர் எண்ணி எப்படி பார்த்துட்டு இருக்காரு. தெரியுதா அப்படில என்ன சார் ஏதோ 3/4 மணி நேரம் 3 மணி நேரம் கதை இருந்தால் முழுசாக 3 நிமிஷம் முடியலேன்னு அதுல இருந்து ஒரு வாரம் சைனே நான் போகல. ஏன் பப்பு அப்படின்னு, ஏன் இந்த மாதிரி எனக்கு வந்தது? எல்லாத்துக்கும் அனுபவமா இருக்கும். நமக்கு ஏன் அப்படி வருதுன்னு உங்களை கேட்கணும். டீச்சர் வாங்கிட்டு உங்களுக்கு கண்ண மூடணும் அப்படியே முழுசா கும்பிட்டு ஆயிடுச்சான்னு வீட்டில் புதிச்சது வெண்டைக்காய் சாப்பாடு குழந்தை போட்டு வந்துட்டான். அதிகம் மத்தியானம் என்ன ஆகுது ஏதாவது இன்னைக்கு நைட்டு போனோம்னு நம்ம பேச்சு விட்டு இதெல்லாம் சினிமா ஓடுதா ஓடுறீங்க ஏன்னு கேட்கணும். கருணையத்தில் அவ்வளோ சாக்கடை பண்ணி வச்சிருக்கோம். அதை சந்தனமாக மாற்றுறதுக்கு தான் இங்கே வரணும். நம்ம எதுக்காக வந்தோம்? சாக்கடையை சந்தனமாக மாற்றதான் வந்தோம். சாக்கடை இல்லாமல் சந்தனம் வராது. அனைவரும் சாக்கடையே. வினை பதிவு தான் வேகமாக வெளியே வந்திருக்கிறது. வினையில் பதிவு இல்லை என்றால் மனித பிறவியே கிடையாது. அப்ப எல்லாம் நான் யோகியன்னு சொல்லாதீங்க, எல்லாம் சாக்கடை தான். அதை தூய்மைப்படுத்துறதுல தான் நம்ம லேப்ஸ் ஆகும். என்னன்னா தூய்மைப்படுத்தணும் வந்துட்டு தூய்மை தவிர மற்ற செயலும் இன்னும் அழுக்காக்கிட்டு போயிடும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வகுப்புகளை உட்காந்து நல்ல காரணம் கேட்கணும். அப்ப என்னோடு இருக்கும் அறிவு எங்கிருந்து வந்தது? எதற்காக என்னோடு வந்து என்னை படைத்திருக்கிறது? அப்ப இந்த குலதெய்வம் நான் இந்த இதுல யாழ் மண்டலத்துல விஷ்ணு இது லலிதா சகஸ்ரநாமம் வேதத்திரிங்கிற தலைப்புல பேசினாங்க. ரகுபலாமம் கலாநிதியம்மன் அதுக்காக ஒரு 5-6 புத்தகம் வாங்கி நோட்ஸ் எடுத்தேன். இந்த குலதெய்வம் நாங்களும் ஐயப்போட குலதெய்வம் தான் அங்கதான் பின்பற்றி சாப்பிட்டாங்க போறோம். அதுல பார்த்தா என்டையது லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்குது குலதெய்வம் குலாயினின்னு இருக்கு. என் கருணையத்தில் இருக்கும் அமைப்பு என் குடும்பத்திலையும் என் சந்ததிகளையும் எனக்கு முன்னோர்கள் ஒத்ததாக இருக்கும். சொல்றாங்க இல்லையா, 5 தலைமுறை பாவம் இருக்குது, 7 தலைமுறை புண்ணியம் இருக்குதா இல்லையா, எல்லாம் ஒரு தலைமுறையிலிருந்து வந்தோம். அப்ப அவர்களுக்கு ஒரு ஞானம் ஒண்ணு அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அவர் சொன்னதை ஒழுங்கா கேட்டுட்டு இறைஞானம் எப்படியுமே பெறும். கருணையத்தில் இருக்கிற உயிர் சக்திக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வழிபாடு நடத்தி மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்தியை துரியத்துக் கொண்டு வந்தால் குலதெய்வ வழிபாடு. இதுதான் குலதெய்வம். நம்ம குலதெய்வம்னா எனக்கு அங்க இருக்குது இங்க இருக்குன்னு சொல்றோம். நம்ம பேச்சுக்கு தான் சொல்லிக்கிறது. உண்மையிலுமே லலிதா சகஸ்ரநாமம் புக்க வாங்கி அர்த்தத்தோட படிங்க. குலாயினி குலதெய்வம், குலாதெய்வம். லலிதா அப்படின்னா விளையாட்டுன்னு, லலிதை அப்படின்னா ஒரு விளையாட்டு. அதுல எல்லாம் சரக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, நம்ம மூலாதாரத்தில் இருக்கிறது தூய்மை பண்ணி மெதுவாக உச்சந்தலையில் கொண்டாந்து நிறுத்தினாதான் இறை ஞானம் நமக்கும் கிடைக்கும். சித்திக்கும் நீடித்த நிலைத்த பேரின்ப நிலை அனைவருக்கும் கிடைக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப என்னை பற்றிய ஓரளவு வரைக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் யாருன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் யார்? இன்னும் இவ்வளவு தூரம் கத்துனே இறைவன். நீங்க யாரு? எல்லாம் இறைவன். அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு சொல்லிக்கிட்டு
மாதிரியே பார்ப்பாங்க. நல்லதா போனா வகுப்புக்கு 1 மணி நேரத்துல மனுஷன் இப்படி ஆகிட்டா, ஏதோ வெயிலுக்கும் மழைக்கும் ஒன்றும் தேராம போயிட்டு இருக்குன்னு அப்படி வெடுக்கு நான் இறைவன் சொல்லிக்கூடாது. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு தான் படாத அவசரப்பட்டு இருக்கிறார். இறைவன் நான் இறைவனின் அவதாரம் சொல்லி எல்லாம் அதுக்கு பெரிய அவதாரம் போட்டு பணம்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படின்ட்டு வெளியில சொல்லிக்கூடாது. ஆனா உண்மை அதுதான். உண்மை என்னங்க? அதுதான். எங்கெல்லாம் மின் சுழற்ற இறைவன் இந்த திருவிளையாடல நான் அசைந்தால் அசையும் அகிலனும் அந்த பாட்டு ஒரு 10 தடவை கேட்டீங்கன்னா நான் இறைவன் ஒத்துக்குவீங்க. அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இறை ஞானம்னு என்ன பண்ணணும்? எது இறைவன் தானே எனக்கு ஞானம் வரும். சங்ககிரிக்கு எனக்கு வழி தெரியல. இப்போ உங்களை கேட்கிறேன், சங்ககிரிக்கு வழி அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? இப்படி போங்க, ரயில்வே கட் பண்ணுங்க, ஒரே ட்ரெயினோட ஒரு 18வது கிலோமீட்டர் சங்ககிரி வந்து அங்க போய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப இறைவன் என்ன தெரிஞ்சாதானே நான் ஜாமியம் பண்ண முடியும். எது இறைவன்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா இல்லையா? எது இறைவன்? இப்ப இறைவனை பத்தி எடப்பாடி நம்ம இன்னைக்குதான் கிளாஸ்ல உட்காந்துருக்கோமா, இல்ல ஏற்கனவே பல ஞானிகளும் சொல்லிட்டு போயிட்டாங்களா? இறைவனை பத்தி நம்மதான் முதல்ல நீங்க உட்காந்து பேசணுமா? கொஞ்சம் கலகலன்னு பேசலாமா? ஏற்கனவே பேசிருக்காங்க. ஒரு 5-6 எடுத்து வச்சா நமக்கு புரியுமா புரியாதா? அப்போ பயங்கரமான அற்புதமான ஞானி தமிழ்ல யாருன்னா இப்ப மோடி போயிட்டு இருந்தாரு. ஆள் கழிவு சுபாஜாபு மலைப்பட யாரு விவேகானந்தர் தியானம் பண்ணார். காலு வெளியில மலை போட்டார். திருவள்ளுவர் அவர் ஞானியா இல்லையா? 8ஆம் கிளாஸ்லயும் வருவார். +2லயும் வந்து தாடி உட்காந்துருக்கும். நீங்க பிகாம் பண்ணாலும் அங்கேயும் வந்து உட்காந்து தாடி விடாது. எம்ஏ போனீங்கனாலும் அது வந்துடும். எம்பிஎல் போனீங்கனாலும் தாடி விடாது. வந்து கொடுத்து ஏன் தாடி எங்க போனாலும் கூட வருது. அவர் 10 பாட்டுக்கு ஒரு தலைப்படி இருக்கிறார். எத்தனை பாட்டுக்கு ஒரு தலைப்படி இருக்கிறாருன்னா மொத்தம் எத்தனை பாடல்? அப்ப எத்தனை தலைப்பு இருக்குது? கரெக்டா? முதல் பாட்டு பார்த்து ஒரு தலைப்பு எழுதிடுவார். முதல் 10 பாட்டுக்கு ஒரு தலைப்பு எழுதிக்கிறார். என்ன தலைப்பு? அப்ப யார் ஒரு வார்த்தை இருக்கிறாரு? கடவுள. முதல் பாட்டு என்ன? அற்புதமா அத்தனை ஒன்று வருது. அர்த்தம் சொல்லுங்க. போனா தமிழுடைய வாங்கி ஐயா சொல்ற எழுத்துக்களுக்கெல்லாம் அது மாதிரி ஆதி பகவான் சொல்றீங்க. உச்சரிப்பு வரல, புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த உச்சரிப்பு வரல. அகர முதலில் எழுத்தெல்லாம் எழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையாக இருக்கிறது. நீங்கள் இக்கு என்றாலும் அங்கு தொக்கி நிற்கிறது. இது ஆங்கிறது சைலண்ட். இக்கு அப்படின்னா எங்க ஆன்னு கேட்கக்கூடாது. உள்ள இருக்குது ஒரு சப்தம்னு வந்து அதுல மறந்து இருக்குது. நீ எந்த சப்தம் எடுத்தாலும் இல்லாம ஒரு வார்த்தை உங்களால பேசவே முடியாது. அதுக்கு அது உயிரெழுத்துக்கள் முதன்மை எழுத்துன்னு வச்சாங்க. ஆதி பகவான். ஆதி என்ன? ஆதி from the beginning, from the முதலில். கரெக்டா? பகவான்னா யாரு? இறைவன். ஆதியில் இருக்கும் பகவான் முதற்றே உலகு. இந்த உலகம் சூரியன் நட்சத்திரம் கோள்கள் தோன்றுவதற்கு முன்னால் அதுதான் இருந்தது. இப்பொழுது எல்லா கோள்களிலும் அதுவே இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் தான். 8ஆம் கிளாஸ்ல வந்த கேள்விக்கு பதில் வேற. டிகிரியில படிக்கும் போது அதே பாடலுக்கு உங்கள் பதிவு உங்கள் அறிவு வளர்ந்திருக்கணும். ரிசர்ச் ஓரியன்டா போனீங்கன்னா இதுக்கு ஒரு பிஹெச்டி வாங்கணும். 1.5 பாட்டுக்கு 300 பக்கம் எழுதலாம். என்னையெல்லாம் விட்டா எழுதியே கொடுத்துருவாங்க. அப்ப இதுக்கு பேர் கற்றல். யாராவது ஆசிரியர் இருக்குங்களா? கேட்ட ஆசிரியர், நீங்க ஆசிரியர். கற்றல்னா என்ன? பாடம் எடுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ், இதெல்லாம் வேற. கற்றல் வேற. கற்றல்னா அறிவு வளர வளர அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மாறிக்கொண்டே போகும். நல்ல புரிஞ்சுங்க. அதுக்கு பேர் கற்றல். புரியுதுங்களா? கற்றல் என்பது ஒரு பாடல். அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. 8ஆம் கிளாஸ்ல ஒரு 2 லைன் எழுதி கொடுங்க. டிகிரி வந்தீங்கன்னா நம்ம சொன்ன ஆராய்ச்சி. பிஹெச்டி போனீங்கன்னா இது வெவ்வேறு மாடல்களை கொண்டு போகணும். அதுதான் இதுக்கு பேர் என்னன்னா மகா வாக்கியம். ஞானிகள் இதுக்கு இலக்கணம் நீங்க பார்த்துக்க கூடாது.
ஞானிகள் சொன்னா சொன்னதுதான், நிஜா எடுத்துட்டு கம்மு போயிடும். அதுல திக்கு மாறி போச்சு, இச்சு மாறி போச்சு, இச்சு போகுது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஞானிகள் பார்த்து மகா வாக்கியம் பேரு. அப்ப ஆதியில் இருக்கும் பகவான் முதற்றே உலகு அவர் தான் இருந்தார். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சாமி எங்கேயாவது இதுல வந்துதா? சைலண்டா நான் ஒரு சாமி கும்பிட்டேன், நீங்க ஒரு சாமி கும்பிடுங்க. இப்ப நீங்க கும்பிட்ட சாமி இதுல வந்துதானே? ஒன்னும் அவரு ஏதாவது மூடுது அவுட்டாகி போய் பாட்டு எழுதிருக்கணும், இல்லைன்னா நான் தவறா சாமியை நினைச்சிட்டு வழங்கிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு உண்மைதான் இருக்கும். கரெக்டா சொல்றது? கரெக்டா இல்லைங்க? நமக்கு ஏதுக்கு உண்மையில சொல்லுங்கம்மா. ஒண்ணு அவர் தப்பு பண்ணிருக்கு, இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணணும். அவரை வேற ஞானிகள் வேற சொல்லியிருக்கோம். சரி, அவரு தான் பொண்டாட்டிக்கு அருமைக்கு ஏதோ தப்பாவே பாட்டு எழுதிருக்கோம், உலகம் தூக்கி போட்டு நம்ம அடுத்தது வர தாய்மானவர் வர அவரு சொல்ற அங்கும் இங்கும் நாதனே. அவர் என்ன சொல்றாரு? கடவுளுக்கு டெஃபினேட்டா அங்கும் இங்கும் யாரு? அவர் அருளோடு நிறைந்ததும் தன்னொரு வெளிக்குள்ளே அகில அண்ட கோடிகளெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்தார். இச்சைனா ஆசை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த முக்தியாகி அவர் அருளோடு நிறைந்தது தன்னொரு வெளிக்குள்ளே அகில அண்ட கோடிகளெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்தார். அப்ப இறைவன் யாரு? அங்கேயே இருக்கிறாரு, இங்கேயே இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் தான் இருக்கிறார். நீக்கமாக பிரகாசமாக பூர்த்தியாகி இருக்கிறார். அவர் அருளோடு. அருள்னா என்ன? நீங்களும் சாமிக்கு முன்னால அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு காரணம் போறீங்களா இல்லையா? ஏன் அந்த அருள்னா என்ன? அறிவு, ஆற்றல், காந்தம், இந்த மூணு சேர்ந்துதான் அருள். அதுதான் அருள். அருள் என்னங்க? அறிவு, ஆற்றல், காந்தம். அறிவுங்கிறது கான்சியஸ்னஸ், சிவம். ஆற்றல்ங்கிறது சக்தி, பின் சுழற்சி. இது ரெண்டும் சேர்க்கும் போது அங்க காந்தம் உற்பத்தி ஆயிடும். கொள்ளும் தன்மை, தள்ளும் தன்மை, அதுக்கு பேர் காந்தம். அப்ப அதுக்கு பேர் அருள். ஆன்மா, ஆத்மா, அதுல எல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கல, எல்லாம் அர்த்தம் தான் வேலையை தவிர அர்த்தம் ஒண்ணுதான். அப்ப அவர் அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகில அண்ட கோடிகள் எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்தார். இத்தனை கோடான கோடி அண்டங்களை எதுக்குள்ள இருக்குது? அவர் இடத்துக்குள்ளாரே இருக்கிறது. இவர் ஏதாவது நம்ம நினைக்கிறது கொடுத்தார். சரி, அந்த சைடு போடுவோம். ராமலிங்க சுவாமிகள் வல்லலார் கந்துகரை காணாத கடல் எங்கும் கண்ணாய் கண்கின்ற கதிக்கிறது. இறைவனுக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க? கந்துகரை காணாத கடல் எங்கும் கண்ணாய் காண்கின்ற கதிக்கிறது. கடல்னா என்ன இருக்கணும்? கங்கு இருக்கணும், கரை இருக்கணும். ஆனா இந்த கடலுக்கு என்ன இல்லை? கங்கும் இல்லை, கரையும் இல்லை. ஆனா இந்த கரையை நம்ம பார்க்கவே இல்லை. எங்கும் கண்ணாய் காண்கின்ற கதிக்கிற நம்ம கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரி, இவரை தூக்கி அந்த சைடு போடுங்க. கம்பராமாயணத்தில் போற உலகம் எல்லாம் எதுங்க? உலகம் எல்லாம் தாம் உல ஆக்கள் அப்படின்னு என்ன இருக்கு? உலகம் எல்லாம் தாம் உல ஆக்களும் நீக்கலும் நிலைபெறுத்தலும் அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. இந்த உலகம் யார் ஆக்குறாரு? அவரு தான். நிலைபெறுத்துறாரு யார் வச்சிருக்கிறார்? அவரு தான். அழைப்பு போடுறாரு திருப்பி யார் செய்யறாரு? அவரு தான். இதெல்லாம் யார் பண்றா? இந்த விளையாட்டு திருவிளையாடல் யார் செய்கிறார்? அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. அப்போ உலகம் எல்லாம் தாமுல ஆக்களும் நீக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களேன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும், அவருக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கணும். புரிதா இருக்கு? இப்ப நம்ம நினைக்கிறது ஏதாவது இவர் எடுத்து விட்டார், நம்ம கும்பிட்டு தானே இருக்கிறோம். இவர் ஏதாவது சொன்னாரா? சரி, இவரு ஓரக்கட்டு யார் பண்ற பிரம்மசூத்திரம் எழுதுற புக் எழுதுற பிரம்மாங்கிற பேர் ஃபர்ஸ்ட் அவர் தான் போட்டார். பிரம்மசூத்திரம் எழுதுற பிரம்மம்னா அதுதான். அதுல ஒரு பெயர் நாம கூட கிடையாது. பிரம்மசூத்திர புக் எழுது பாருங்க. உன் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது அச்சிந்தைய ஒரு லைன் கொடுக்குறார். இறைவன் என்னங்க? உங்கள் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது வியக்கத்தகு ஆற்றல் உள்ளே பொதிந்து இருக்கிறது. அறமுறையான ஆற்றல் இல்லை. எப்பேற்பட்ட ஆற்றல் இல்லை? வியக்கத்தகு ஆற்றல்.
அவ்வியக்த ஒரு குணமும் அங்க கிடையாது. அங்கே ஒரு குணமும் கிடையாது. நிர்குணாய குணமே கிடையாது. அப்பங்கெல்லாம் வெட்டிக்குது, அழிஞ்சுக்குது, மொட்டை மாதிரி திருடுறது, பறக்கிறது, பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், இந்த குணம்லாம் எங்கிருந்து வந்தது? வர வழியில எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு. குணாத்மனே நிர்குணாய குணாத்மனே ஜகத் ஆதார மூர்த்தியே. இந்த ஜகமெல்லாம் கோடான கோடி பிரபஞ்சங்கள் பூமிகள் இயங்குவதற்கு ஆதாரம் யாரு? இறைவனே. ஆதாரம் யாருங்க? இறைவனே. அப்படி போடுறது அச்சிந்தைய அவ்வியக்த நிர்குணாய குணாத்மனே ஜகத் ஆதார மூர்த்தியே பிரம்மனே நமக. நீ பெருகிக் கொண்டே இருக்கிறாய், உன்னை நான் வணங்குகிறேன். அவருதான் பிரம்மான் போறார். பிரம்மசூத்திரத்தில் பிரம்மான் பேர் படுறது அவர்தான். இவர் எங்கேயாவது எடுத்து விட்டாரு நம்ம கும்பிடுறது. இவங்க எல்லாம் சொன்னது பொய்யா உண்மையா? கொஞ்சம் காலம் சொல்லுங்க. கரெக்டுங்களா? அப்போ உண்மைன்னா எது இறைவன்? எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா முடியாதா? அப்ப இறைஞானம்னா நம்ம இறைவனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வேணுமா வேண்டாமா? அப்ப எது இறைவன்? இறை என்பது இங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லையற்ற சமாச்சாரமா எல்லை உடைய சமாச்சாரமா? எப்படிங்க ஒரு சத்தமா சொல்லணும். எல்லை எல்லையற்றது இறைனா. எல்லை உடையதுன்னா என்னன்னு கேட்க. எல்லை உடையது என்னன்னு தெரிஞ்சாதான் இது எல்லையற்றது சொல்லுவீங்க. எதை எல்லை உடையதுன்னு சொல்லலாம்? மகிழ்ச்சி சொல்றேன். காலம், தூரம், பருமன், வேகம். நான்கு அளவுகள் தான். என்ன சொல்றாங்க? காலம், தூரம், பருமன், வேகம். இதற்கு கட்டுப்பட்டால் லிமிட், எல்லை. இதற்கு நான்கு கட்டுப்படலைன்னா இன்ஃபனைட், எல்லையற்றது. அப்ப இறை என்பது இன்ஃபனைட்டா லிமிட்டா? எல்லையற்றதா எல்லை உடையதா? எல்லையற்றது. கன்ஃபார்ம் தானே? யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இரண்டாவது கேள்வி. இறைவன் என்பது நிரந்தரமான சமாச்சாரமா? அப்போது போய் வந்துட்டு போவார். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார், 4 செத்து போயிட்டார், பாராட்டி தூக்குனதே நான் தான். அவர் போய் புதைக்கிறதுக்குள்ள நான் படாத அவசரப்பட்டு போயிட்டேன். அது நிரந்தரமான சமாச்சாரமா நிரந்தரமற்றதா? எது நிரந்தரமானதோ அது எதுவாக இருக்கணும்? புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த 2 ஆப்ஷனையும் கொண்டாந்து கேள்வி கேட்டுப்பாரு. நிரந்தரமானது எதுவோ இறைவன், எல்லையற்றது எதுவோ இறைவன். கரெக்டுங்களா? இதுல யாருக்காவது கேள்வி இருக்குதா? இருந்த எப்படியே கேட்டுருங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து பூமி எல்லை உடையதா எல்லை அற்றதா? எல்லை எல்லை உடையது என்றால் இறைவனா? தெய்வமா சொல்லலாம். நான் சாமியெல்லாம் கண்டவங்க குத்த மாட்டேன். நான் வரும்போதே ஆன்டிசிபேட்டட் வெயில் வாங்கிட்டு தான் வந்துருக்கிறேன். 1 மணி நேரம் நீங்க இருந்தாலும் கண்டக்டர் குத்தி கூடாத. நான் போனதுக்கப்புறம் நீ என்ன சேர்த்துக்க அவங்க என்னை கொஞ்சம் திட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து தான் உங்களுக்கு வெயில் வாங்க, உங்களுக்கு ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப நம்ம உட்காந்துருக்க பூமி எல்லை உடையதா எல்லை அற்றதா? எல்லை. ஒரு 30,000 மைல் வெளியில போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் 10 மாதிரி நீங்க பார்க்கலாம் பூமி. தெரியுங்களா? அப்ப எல்லை உடையதா எல்லை அற்றதா பூமி? எல்லை உடையது. சரி, பூமி நிரந்தரமானதா? காலமுறாவும் இருந்துட்டு இருக்கிறதா? இல்ல அழிய தோன்றி எங்கி மறையக்கூடியதா? ஏன்னா சயின்ஸ் என்ன சொல்லுது? 1000 கோடி வருஷம் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கே. 475 கோடி வருஷம் முடிஞ்சு போச்சு. 50% முடிஞ்சு போச்சு. இன்னும் 50% நீங்க போய் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. இன்னும் 500 கோடி வருஷம் இருக்குது. இவன் பாட்டுக்கு வந்து முடிஞ்சு போச்சுங்க. 10 பக்கத்தில் ஹார்ட் அட்டாக் ஏதாவது பக்கற போகுது. நம்ம இருக்க போது ஒரு மைக்ரான் செகண்ட் தான். அவ்வளவுதான் நம்ம இருக்கிற நேரம். இன்னும் 400 கோடி வருஷம் பூமி இருக்கு. நீங்க பயந்துக்கு ஏதாவது போய் இருக்காதீங்க ரொம்ப. அப்ப தோன்றி இயங்கி மறையக்கூடியது என்றால் அப்ப பூமி அழியக்கூடியதா நிரந்தரமான பொருளா? அப்ப பூமி இறைவனா? சொல்லுங்க. கிடையாது. இப்ப பூமியே இறைவன் இல்லைன்னா நான் கட்டியிருக்கிற கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாம் ஏன் பயப்படுறீங்க? நம்மளுக்கு பயப்பாயா? நான் எதாவது ஒண்ணு சொல்லிட்டு யாரப்பா அச்சுல கலந்து சோசியக்காரை எவ்வளவு கிளாஸ் எடுத்து தலையாடி கத்துட்ட தோசமுடைய கவிக்கிச்சு அப்படின்னு சொன்னாலே என்னைக்கு உட்காந்துருக்கீங்க. பூமியே இறைவன் இல்லைன்னா நான் கட்டின கோயில், சர்ச்சு, மசூதியில இறைவனான்னு கேட்கிறேன். ஒரு அணுவுக்கு போட்டா
எது மேல உட்காந்துருக்கீங்களா? 3 நாட்டினுடைய அணுகுண்ட ஒட்டு மொத்தமா வெடிச்சோம்னா 400 பூமி அழிஞ்சு போயிருமா. 3 நாடுகள் வச்சிருக்கிற அணுகுண்ட ஒட்டு மொத்தமா வெடிச்சோம்னா 400 பூமி செதஞ்சு போயிருக்கு. துணியா செதறிடும்னா அப்ப கோயிலும் தனியா நிற்குமா? அந்த இடத்துல சர்ச்சு நிற்குமா, மசூதி நிற்குமான்னு கேட்கறேன். அப்ப அந்த கோயில், சர்ச்சு, மசூதியில அழியக்கூடியதான் நிரந்தரமானதா? அப்ப கடவுளா? பயப்படாது. பின்னால போனதை உங்களை அங்கேயே இறக்கி விட்டுறேன். புரியுதுங்களா? இதைதான் ஞானிகள் சொன்னாங்க. பூமி இல்லை, சூரியன் எல்லையுடையதா எல்லையற்றதா? எல்லையுடைய, அதுவும் அழியக்கூடியது. நட்சத்திரம்னா குடிச்சு குடிச்சு துண்டுதான் இருக்குது. பகலான காணாமல் நைட்டான வந்தது. அது எல்லையுடையதா எல்லையற்றதா? எல்லையுடைய. நிரந்தரமானது அழியக்கூடியதா? அப்ப எதுதான் நிரந்தரமானது, எல்லையற்றது? அணுவெல்லாம் அழியக்கூடியது. தோற்று இயக்கி மறையதான் அணு. சுத்த வெளியிட்டு மகிழ்ச்சி சொன்ன வார்த்தை கொண்டாங்க. நீங்க சொல்லுங்க, கலோக்கியல கிராம பாசிக்கு வாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம உட்காந்துருக்கிறோமே, இப்ப ஐயாவுக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்கு? இப்ப என் கை எங்க போகுது? இப்ப இங்க ஏன் போகல? இங்க போகணும்ல, இங்க ஏன் போகல? இங்க ஏன் போகுது? இப்ப இங்க இப்ப கை அசையல, இப்ப இங்க இப்ப போக முடியல. ஏன்? தடை இருக்கிறது, போகல. இப்ப இங்க தடை இல்லை. அப்ப இந்த தடை இல்லாததுக்கு பேர் என்ன? இப்ப எதுக்குள்ள கை இப்படி அசையுது? நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்குது? உங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ், இந்த இடம், முடியக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? வெளியில் நின்று போய் பாருங்க. சயின்ஸ்ல கூகுள்ஸ்ல கேளுங்க, இடம், முடியும் இடம் எங்கே உள்ளது? இப்ப இந்த ஸ்பேஸ் எங்கேயாவது முடியும் யாருக்கா சயின்ஸ்ல கேள்வி கேட்டு பாருங்க. அப்ப இடம் எல்லையுடையதா எல்லை அற்றதா? எல்லை. புரியுதா? இப்ப இந்த இடத்தை யாராவது அழிக்க முடியுமா? எத்தனை அணுகுண்டு வேணாலும் போட்டு வைங்க. ஒரு ஜேசிபி காரணம் கூட இந்த இடப்படி துவம்சம் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 50 ஜேசிபி விட்டா மட்டம் தட்டிடுவாங்களா இல்லையா? ஒரு ஜேசிபி காரணம் போய் இந்த இடத்த பேத்து இந்த இடத்துல வையே, இந்த இடத்த பேத்து அந்த இடத்துல வைன்னு சொல்லி மட்டும் பாருங்க. ஏன் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? 1 மில்லிகிராம் இடத்தை யாராவது அசைக்க முடியுமா? அப்ப இந்த இடம் நிரந்தரமானதா அழியக்கூடியதா? நம்ம உட்காந்து இந்த இடம் நிரந்தரமானதா அழியக்கூடியதா? நீங்க எத்தனை அணு பூமி அழியும், சூரியன் அழியும், அழிஞ்சதுதான் இடம் இருக்கா? இடம் தான் இருக்கா? ஆதியில் இருக்கும் பகவான் முதற்றே உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இடம் தான் இருந்தது. இப்ப எது கடவுள்? இடம். The space is God. என்னது கடவுளுங்க? சொல்றது புரியும். ஆமா, உங்களுக்கு வீட்டுல போனா கேட்கறாங்களா இல்லையா? எங்க போயிட்டு வந்தீங்க? சேலத்துல எங்க வீட்டுல வடுகுப்பட்டி எங்க கந்தசாமி ஒருத்தர் ஸ்பீச் போடுவார். காசக்கம்பளம் மட்டத்தில் நாங்களே இருக்கோம். அவர் வந்துட்டாரு. எங்க ஆபீஸுக்கு ஒரு 10-20 பேர் ஜோடிகளோட வந்துருவோம். நான் தான் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவேன். நீங்க வடுகுப்பட்டி எங்க கந்தசாமி வராரு, எல்லாம் அருமையா பேசுவார். நானும் அவருக்கு தான் கொஞ்சம் பேச்சாட்டல கத்துக்கிட்டேன். அவரு உலகம் இவங்களுக்கு தான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். சூப்பரா பேசுவார். எங்க ஆபீஸுக்கு 10 பேர் குடும்ப சகிதமா வந்துருவாங்க. என்னோட வேலை செய்யறேன். நான் பேங்க் கேஷியர், ஒரு கேஷியர். நான் அடுத்த 6 மாசத்துல கேஷியரா இருக்கேன். பேங்க் கேஷியர் ஏன்னா உன் பொண்டாட்டி உட்காந்துருக்கு, எங்கடா நீ போனா அப்படின்னு அவன் என்னை கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு நேரம் மணி பேசுறேன்? கிளாஸ் நேரம். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் அவர் பேசுவார். தப்பு மணி பேசுவான். 3 மணி நேரம் அவர் பேச முடியும். டீ பிஸ்கட் நான் வாங்கி தந்தேன், அதை அங்கேயே பிடிச்சி வச்சுக்க. ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் நிம்மதியா வீட்டில் இருக்கிற உங்களுக்கு என்ன செலவாக நான் தந்துறேன். இப்ப அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியா எனக்கு ஏன்னா அந்த ஞாபகம் வந்துருக்கு. போனாலும் வீட்டில் என்ன பண்ணாங்க, ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்கறாங்களா இல்லையா? அப்ப போன அப்புறம் 2 மணி நேரம் அப்படியே தான் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் தெரியல. ரைட். அப்ப கேள்வி சொல்லுங்க, இந்த இடம் கடவுள் இடம் முடியும் இடம் எங்கே உள்ளது? யாராவது திருவிளையாடல் புராணத்தில் அடிப்படையான 2 பேர் புறப்பட்டாங்க. எவ்வளவு ஸ்பீடு? லைட் ஸ்பீடை விட அதிகம். இப்படின்னா ஒரு யுகம் கடந்த ஸ்பீடுல போறாங்க. மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் புறப்பட்டாங்க. அடிப்படை காண முடிஞ்சதா?
இப்ப அடிமுடி காண முடியாத சிவத்தை நம்ம பார்க்க முடியுமா முடியாதா? தெரியுமா இல்லையா? சினிமாவில் காமிக்கிற சிவனா இருந்தா நம்ம பார்த்தா எங்க இன்னும் வாரத்துக்கு முன்னாடி காலு கை காலு தொடையெல்லாம் தெரியுமா இல்லையா? எங்கேயாவது தெரியுதா? அப்ப அடிமுடி காணுவதற்காக சிவம் என்ற பெயரை கொடுத்து உருவத்தை கொடுத்தது ஞானிகள் என்றால் எதை அது உருவத்துக்குள் புதைத்து வைத்திருக்கிறார்கள்? இந்த எல்லையற்ற ஆற்றல் தான் சிவம், பூரணம், அறிவு, பேரறிவு. நம்ம இடம் நினைக்கிறோம், அதுக்குள்ள எல்லா விஷயமும் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குங்க? அதுதான் தன்னைத்தானே இறுக்கி அதற்குள் இருக்கும் ஆற்றல் பின்னமாக மாறுகிறது. நான் தயவு செய்து நம்ம பேராசிரியர்களை இடம் உடைகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தவறு. நம்ம பேராசிரியரே பேசுறாங்க, இடம் உடையாது, இடத்துக்குள்ள இருக்கிற ஆற்றல் தான் உடையுது. நீங்க சிவபுராணம் படித்தாலும் சரி, லலிதா சகஸ்ரநாமம் படித்தால் சிவத்துக்குள் பூரணமாக சக்தி ஒளிந்து இருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்குது, திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அப்ப இடம் உடையாது, இடத்துக்குள்ள. இப்ப நம்ம உட்காந்துக்குள்ள காத்து இருக்குதா இல்லையா? எங்க ப்ரூவ் பண்ணு, காமிங்க எனக்கு காத்து. யாராவது காத்து குடிச்சு பாருங்க பாருங்க சொல்ல காமிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இடத்துக்குள்ள ஆற்றல் இருக்குதுன்னு காமிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த தன்னைத்தானே இருக்கும் பொழுது அந்த இடம் பின்னமாக மாறுகிறது. அந்த பின்னத்துக்கு மகிழ்ச்சி கொடுத்த முதல் பின்னத்துக்கு பேர் இறை துகள். அதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு? சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சயின்ஸ் ஓரளவு நுழைஞ்சிருக்கிறத தவிர இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்க சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து மகிழ்ச்சி சொல்ற இறை துகள் வரணும்னா இன்னும் 3000 பாயிண்ட் விஞ்ஞானத்துல இறங்கணும். கருவியெல்லாம் கிடையாது. உணர்ந்தால் ஒழிய கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் ஞானிகள் சொல்லி வச்சார். இதுதான் இறுக்கி பின்னாக மாறி பின் பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்களில் இருந்து விதையாக ஜடப்பொருளாக உயிரினங்களாக மனிதனாக ஆறாவது அறிவில் அதுவே முற்று பெற்று இருக்கிறது. இதுதான் இறை ஞானம். அப்ப என்னோடு இருப்பது யார்? இறைவன். அப்ப இறை எதற்காக வந்தது? தன் அழகை, தன் அறிவை, தன் ஆற்றலை தானே ரசித்து இன்புறுவதற்காகவே இறைவன் மனித பிறவி எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். எதுக்கு மனிதனா வந்தது? எங்கேயாவது இடமா உட்காந்து பேசுமா? இன்னைக்கு நம்ம ஒரு ஜாயின் மீட்டிங் எடப்பாடியில் போட்டு பேசலாம், இடம் உட்காந்து பேசணும். பேசணும்னா அதுக்கு என்ன வேணும்? உணரணும்னா என்ன வேணும்? மூளை வேணும், ரத்த ஓட்டம் வேணும், வெப்ப ஓட்டம் வேணும், சாப்பாடு வேணும், அறிவு வேணும், காந்தம் வேணும். எல்லாம் உட்கார்ந்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த இடத்தை பற்றி பேசுவதற்கான தகுதி எத்தனாவது அறிவுல இருக்குது? அங்குதான் ஆத்மா. இப்ப வேத மந்திரம் சொல்லுது, பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம். இறைவன் என்னவா இருக்குது? பிரணவமாக இருக்கிறது. பிரம்மம் ஞான ஸ்வரூபம், அறிவாக இருக்கிறது. பிரம்மம் ஆத்மஸ்வரூபம், என்னுள் ஆத்மாவாக இருப்பதுவே பிரம்மம் தான். இது எது சொல்லுது? வேதம். பகவத்கீதை என்ன சொல்லுது? அது அருமையா சொல்லுது. பிரம்மம் இப்ப சொன்னது பகவத்கீதை சொல்லுது. பிரம்மம் என்ன சொல்லுது? தத்துவமசி. வேதங்கள் சொல்றது என்ன சொல்லுது? தத்துவமசி. தத்துவம் என்னங்க? அது எதுவோ இன்று நீயாக இருக்கிறாய். வேதங்கள் சொல்றது இது. முன்ன சொன்னது எதுன்னா பகவத்கீதை பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம். கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனனுக்கு ஒரு செகண்ட்ல 800 பாட்டையும் புரிய வச்சுட்டார். அதான் காரணம். 800 சுலகையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லி பதவியை தெளிவு நம்ம ஒரு வருஷம் நம்மளால சொல்ல முடியும். ஆனா போர்க்களத்துல ஒரு செகண்ட்ல புரிய வச்சோம்னா காந்தம். அப்படி நினைச்சா அப்படி கட்டி விட்டார். அதான் காந்தம். அவருதான் சொல்றார் பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம், பிரம்மம் ஆத்மஸ்வரூபம், பிரம்மம் ஞான ஸ்வரூபம். பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றார். வேத மந்திரங்கள் இதான் சொல்லுது. தத்துவம் வச்சு எது அதுவோ இன்று நீயாக இருக்கிறாய். சபரிமலைக்கு யாராவது போயிருக்கீங்களா? அந்த படிக்க 18 படிக்க மலையாளத்தில் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த வாசகத்தை கேட்கிறார். தத்துவம் வச்சு ஐயப்பன் எதுவோ இன்று நீயாக இருக்கிறாய். அது அந்த வார்த்தை ஐயப்பன் கோயில் 18 படிகள் எழுதியிருக்காங்க. எது கடவுளோ இன்று நீயாக இருக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி. என் அகம் என்கிற உள்ளம் என்கிற உயிர் பிரம்மத்திற்கு சமமாக இருக்கிறது. பிரக்ஞானம் பிரம்மம், அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது. இது எது சொல்லுது? வேதங்கள், உபநிடதங்கள் கரெக்டா சொல்லுது. விவிலியத்தில் சொல்ற இயேசு பிரான் பல மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே, உனது ராஜ்யம் எங்கே எப்போதும் எதிலும் இயங்குகிறது. இப்போது என் உள்ளே இயக்கத்தில் இருக்கிறது.
இது யார் சொன்னா? இயேசு பிரான் சொல்றார். நபிகள் நாயகம் சொல்றார். திருக்குறள் நபி எடுத்து பாருங்க. அனைத்தையும் ஆக்கி அனைத்தையும் பரிபக்குவம் செய்து அனைத்தையும் இயக்குகின்ற அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்லாஹ்னு சொல்றாங்க. அல்லாஹ்னா என்ன தமிழ்ல? அவங்க மொழியில, அரபிக் மொழியில அல்லாஹ். தமிழ்ல அப்படின்னா என்னன்னா ஈடு இணை அற்றது. தமிழ்ல என்னங்க? அதான் அல்லாஹ். அவங்களுக்கு எனக்கு தெரியாது. அல்லாஹ்ங்கிற தமிழ் வார்த்தை அதுக்கு இணையாகவோ ஈடாகவோ உன்னால் எதையும் கொண்டு போனாவே சமுதாய குற்றம் அவங்க சொல்லிட்டுருவாங்க. நம்மளாம் தாத்தா பாட்டி இருந்தால் வீட்டில் போட்டோ வச்சு மாலை போடுறோமா இல்லையா, சாமி கும்பிட்றோமா இல்லையா, அங்கே வீட்டில் ஒரு போட்டோ இருக்குதான்னு கேட்பாரு. போட்டோ வச்சிருந்தாலும் ஜாதி ஒட்டி கொடுத்துருவாங்க. இறைவனுக்கு சமமாக நீ எதையும் கொண்டு போகக்கூடாது. அனைத்தையும் ஆட்டி அனைத்தையும் பரிசுத்தம் செய்து அனைத்தையும் இருக்கின்ற அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அப்ப இந்த 4 பேர் சொன்னது ஒன்னா சொன்னாங்களா வெவ்வேறையா சொன்னாங்களா? இது ஏன் நடுவோட அடிச்சுக்கிறது? ஏன் ஜாமி பெரிய ஜாமி ஒன் ஜாமிலாம் ரொம்ப பைத்தியம். இவங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது, கடவுளை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. எந்த தெளிவா எல்லா ஞானியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறுக்கம் வந்தாலும் அதை எடுத்து விடுது. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டேன். இந்த கைப்பயிற்சிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறேன் இப்படிங்கிற அது ஒரு மாடலை போட்டு அவன் பேர் வாங்க. நம்ம கண் பயிற்சி கைப்பயிற்சி செய்யறோம். அதை சும்மா ஜஸ்ட் 2-3 மாற்றி விட்டு அவன் என்னமோ பெரிய டாக்டர் பட்ட வாங்க மாட்டேன். இதெல்லாம் இருக்குன்னு நல்ல புரியும். சுத்தமான ஞானிகளுடைய கூற்றை எடுத்து படிச்சீங்கன்னா எல்லா ஒன்றையும் நமக்கு தெரியும். அப்ப இறை என்பது எது? கத்தி இந்த மாதிரி யோசனை எது இறைவன் சொன்னேன்? இந்த ஸ்பேஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று சுத்த தூய வெளி, இன்னொன்று பிரபஞ்ச மண்டலத்துக்கு சுத்தம். நம்ம பிரபஞ்ச களத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த களத்துக்குள்ள இருக்கிறோம்? பிரபஞ்ச களத்துக்குள்ள இருக்கிறோம், இயக்கத்துக்குள்ள இருக்கிறோம். சுத்த வெளிக்குள்ள இருக்கணும். நம்ம எல்லாம் உடச்சுக்குள்ள அனுபவமா சதிப்படி யாரும் அங்கே போக முடியாது. அதான் விஸ்வாமித்திரர் கதை. திரிசங்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டார் விஸ்வாமித்திரர். நீ சொர்க்கத்துக்கு போ, பூத உடலோட அங்கே போகலாம். அங்கே சட்ட பூத உடலோட யாரும் சுத்த வெளிக்குள்ள போய் பார்க்க முடியாது. கையை நின்று அதை சதைச்சிடும், அனுபவம் பிரிச்சுக்கூடாங்க, எதுவும் நுழைய முடியாது. பிரபஞ்ச களத்துக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் உயிரோட காக்கா குருவி எல்லாம் இருக்கலாம், பூமி இருக்கலாம், வாயு இருக்கும், காற்று இருக்கும், கோள்கள் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். ஆனால் சுத்தவெளி உள்ளார புகுந்ததுன்னா எதுவும் இருக்காது. விண்வெளிக்குள்ளார இருக்கிறது வேற, சுத்தவெளியில இருக்கிறது வேற. அதெல்லாம் விஸ்வாமித்திர கௌசிக மண்டலம் கதை. இப்போ புரியுதுங்களா? அங்க போனவங்க 8 உதவி கீழே வந்த திரிசனுக்கு இவர் தான் தபாவளிமை கொடுத்து நானே உனக்கு சொர்க்கத்தை உருவாக்கிறேன் அப்படின்னாரு. இவரு எல்லாம் வயசாகி பூனாகி கொடுத்துட்டாரு. உடனே தவவழிமைலாம் போயிடுச்சு. அப்ப அம்பாளை நோக்கி தவம் பண்றது சக்தி. அம்பாள் என்னங்க? சக்தி நோக்கி தவம் பண்ணுறது. அம்பாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க படத்தை போய் நல்லா 10 தடவை பாருங்க, நான் 100 தடவை பார்த்தேன். என்ன சொல்றாங்க? காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல ஒரு விளக்கனை யாரு எத்தனை நீ முடிஞ்சா ஏற்றிக்கு நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ தவம் பண்ணது கிராண்ட ஒரு பில் பாஸ் ஆயிடுச்சு, நான் அவரை கூட்டிட்டு வரது என் பொறுப்பு. ஆனால் அந்த விளக்கை ஏற்றி இவரு உடனே போறாரு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து 10 பூத கணக்கில் விளக்கேற்ற விடாம திரியே பண்ணணும், நல்லா அடிச்சு தள்ளுது. ஒன்றும் பண்ண முடியல விஸ்வாமித்திரர். உடனே தன்னையே நெருப்பை வச்சுக்கிட்டார். தன்னையே திரிய வச்சு நெருப்பு இருக்கு விளக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். அப்படியே எரியுது. அப்ப சொன்ன மந்திரம் தான் தன் காயத்தையே திரியாக தெரிந்துதான் காயத்ரி மந்திரம். ஒரு சத்திரியன் சொன்ன மந்திரத்தை இன்று பிராமின்ஸ் எல்லாம் சொல்லாக வேண்டிய கட்டாயம் விஸ்வாமித்திரர் அவரால் வந்து கௌசிக மன்னனால வந்து. இப்ப புரியுதுங்களா? அப்ப வந்து உடனே வந்தோடனே என்ன பண்ணுறது? அந்த கோயில் இருக்கிற சிவலிங்கம் 2 டமின்னு குழந்ததுன்னா 3 தடவை அதை பார்த்துட்டேன். குழந்த உடனே சிவபெருமான் வந்து பக்தா என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டார். உடனே கேட்டாரு. திருப்பி அவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாரு. நான் அதை பார்த்துட்டு ஒரு 50 தடவை அந்த படத்தை திருப்பி பார்த்துட்டு நானும் சிவகோயில போனேன். கண்ணை முடிவு முடிச்சு பார்க்கறது டமின்னு முடிச்சு நமக்கு பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் இதுவரை இன்னும் வெடிக்கல. உங்களுக்கு ஏதாவது சிவகோயில வெடிச்சுட்டு இருக்கா? ஏன் என் மனசு எங்க பதவி சிக்கிக்கிச்சு. எவனோ ஒருத்தர் படம் எடுத்ததுல சிவம்னா என்னன்னு சொல்ல தெரியாம சிவலிங்கம் வெடிச்சு அதுல இருந்து சிவன் தோன்றினா ஒரு படத்தை காமிச்சிட்டான். நம்ம சிவம் பார்த்து மயக்கத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆக நமக்கு இப்படி சிவன் தோன்றுவார் நினைக்கிறது. சிவம்ன்ற இந்த இடம் ஸ்பேஸ் இது எங்கேயாவது வெடிக்குமா? இதுதான் பூரணம். இது ஆதி அனாதி. இதுக்கு மூலம் கிடையாது. மூலம் இல்லாதது அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது. எல்லாம் பொருளுக்குள்ளாரே இந்த அறிவு புரிதல்.
அப்ப நம்ம முன்னால இயேசுரானா இருந்தா என்ன, நபிகள் நாயகமா இருந்தா, சிவபெருமானா இருந்தா, காளியாயியா இருந்தோம்னா கண்ண மூணு நமக்கு எது வரணும்? இந்த ஸ்பேஸ் தான் வரும். எது கடவுள்? அதான் நினைக்கிறேன். அந்த அறிவு தன்னை இறுக்கி ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றல் பேர் இறைப்புகள் தன்னுடைய பொத்தி இயக்கம் மீன் அது இன்னும் தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல்ல நாதமாக மாறுகிறது. அதுல சுழற்சி ஏற்படுகிறது. பிரபஞ்சத்தை அப்படி தள்ளுது. இங்க இருக்கிறது விளக்கு மாற்றம் விளக்குது. அதனால எல்லாம் அந்த இடத்துல சுற்றிட்டு கரெக்டா பர்ஃபெக்டோட இருக்கு. அதுலதான் பேரெல்லாம் வரிசையா வச்சாங்க. இப்ப நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்று நம்ம இப்படி இப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. இப்படி கூட பைக்குவீங்க. இப்ப நான் இப்படி செய்யறேன். இப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? நான் இப்படி இப்படிங்கிற ரெண்டு என் கையை தானே ஆக்குனேன். ஒன்ன பைக்கும் ஒண்ணு நடக்கணும் ஏன் சொல்றீங்க? என் கையை தான் முன்னால ஆடிங்க. முன்னால செஞ்சதை பைத்தியம்னீங்க. ரெண்டாவது நடனம் அப்படின்னு ஏன் கையாட்டுதான் ஒண்ணு நடனம்னீங்க, ஒண்ணு பைத்தியம்னீங்க. என் இயக்கத்தில் ஒழுங்குத்தன்மை இருந்தால் நடனம், ஒழுங்காற்றதாக இருந்தால் பைத்தியம். இந்த பூமி கோள் நட்சத்திரம் இயக்கத்தில் ஒழுங்கா சுத்துதா, பைத்தியக்காரமே எங்க சுத்திட்டு இருக்குதா? அப்ப நடனம் எங்க நடனம் ஆடுது? கடவுள் நடந்தது. நடனம் ஆடுவதற்கு ஸ்பேஸே ராஜாவாக இருக்கிறார். நடராஜன் பேர் பெற்றார். எது இடம் கொடுத்தது நடனம் ஆடுறதுங்களா? இந்த ஸ்பேஸ். அப்ப நம்மளால ஸ்பேஸ் கூட திக்கி இருக்கணும். இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டே கடவுள் எங்க கடவுள் எங்க யார் கனெக்ட் பண்ண கடவுள் எங்க? ரமண மகர்ஷிக்கு ஒரு குறிப்பிட்ட எழுதியா, ஐயா என் குடும்பத்துல பெருந்தகராறு குழப்பமா இருக்குதுயா அலுவலகம்னு எழுதுனா ரமண மகர்ஷி இப்படி வச்சு அவர் பார்த்துட்டே இருந்த பதிலே வரல. 2 எஸ்பி ஞாயிற்றுக்கிழமையான லீவ் போட்டாங்க போயிருவாங்க ரமண மகர்ஷி ஆசிரமத்தில். அவங்களும் அன்னைக்கு போய் உட்காந்துருக்காங்க. கத்துக்கிட்டு ஒரு எஸ்பி சொல்லுங்க இங்கே திருவண்ணாமலைக்குள்ள வந்துட்டாலே கவலை வரக்கூடாதா? உனக்கு என்ன அந்த கவலை வந்தது? நாங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கோம். நாங்கள் பைத்தியக்கிற பையன் எதுல கத்துறாங்க. 2வது எஸ்பியா இருக்கிறோம். அப்ப இருந்த எஸ்பி சொல்றேன் திருவண்ணாமலைக்கு வந்தது இல்லைங்க, ரமண ஆசிரமத்துக்கு ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள வந்து எனக்கு குடும்பத்துக்கு தொந்தரவுங்கிறானே, இவனை என்னன்னு சொல்றது? பைத்தியம் இல்லையாங்க. இங்க வந்து போனா அவனுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னு. அப்ப ரமணன் சொன்னார். அப்பதான் வயது வந்தார். அது வரைக்கும் இது 1 மணி நேரம் இந்த கதையெல்லாம் கேட்டு அப்ப சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு. என்னங்க சொல்ற? கடலே எனக்கு தாகமா இருக்குன்னா அந்த தாகத்தை எங்க தீக்கிறது? தண்ணியே தாகமா இருக்குன்னா தண்ணி தாகத்தை யார் தீர்ப்பா? அவன் கடவுள்னு அவனுக்கு தெரியல. கடவுளுக்கே தேவையா எனக்கு குடும்பத்துல குழப்பம்னா யாரு கடவுளுக்கு பிரச்சனை? நம்ம கடவுள் பேச முடியுமா? அப்புறம் அவனை அதான் சொல்றேன், நீ யாருன்னு ஒண்ணு நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் திருப்பி அவன் கேள்வி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் யாருங்க? அது நீ போய் கண்டுபிடுற. நான் அதுல உனக்கு சொல்லணும். நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன், நீ போய் கண்டுபிடிங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த நான் யாருங்கிற விஷயம் தெரியாம வண்டு கொள்ளுங்கிறது இதெல்லாம் தான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நடராஜன் அந்த உருவர்கள் அதான் பண்றாரு. இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க. நாசாவில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா நான் ரிசர்ச் பண்ண போற ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது அப்துல் கலாம் ஒரு நடராஜன் பொம்மையை வாங்கி முன்னால் வச்சுட்டு இங்க ரிசர்ச் பண்ண சக்சஸ் ஆயிருக்கு. அப்துல் கலாம் சொன்னது நடராஜன் பொம்மை. அது ஏன்னு கேட்கறாங்க. இப்ப இந்த நடராஜன் கான்செப்டை நீங்க எப்படி எடுக்கிறீங்க? உருவமா உருவகமா? இப்ப இந்த செல்போன் தயாரிச்சது யாரு? செல்போன் அமைக்கிறது நம்ம கிட்ட வந்துருச்சு. நீங்க தயாரிச்சு இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த மைக் தயாரிச்சு இங்க இருக்கிறானா? தயாரிப்பையும் தயாரிப்பதையும் பிரிச்சுக்கலாம். பொய்யவன் பாடம் செய்யறாங்க, ரெண்டையும் பிரிக்க முடியாதா? பானையையும் பொய்யவனையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இந்த கட்டணத்தை கட்டுற கலைஞரை பிரிக்க முடியுமா? முடியாத. கட்டணம் தனியா கலைஞரை தனியா பிரிக்க முடியுமா? முடியாதா? உணவு தயாரிக்கிறவங்களோ உணவு தனியா தயாரிக்கிறவங்களை பிரிக்க முடியுமா? முடியாத. நடனம் ஆற்றல் பிரிச்சு பாருங்க, பிரிக்க முடியுமா? எப்ப அவங்க நடனது கை வருதோ அது நடனம். அந்த நடனத்தையும் நடனம் ஆடுவதையும் உங்களால் பிரிக்க முடியாது. இறைவனை இறை நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இறையும் நம்பியும் எப்பொழுதும் எந்த பொழுதும் யாராலும் பிரிக்க முடியாது. அதுதான் நடராஜன் பேர் வைக்கிறார். அந்த கான்செப்ட் அதுதான் கொடுத்தா நடனம் ஆடிட்டு இருக்கிறார். புரியுதா? நீங்க அப்ப கிராமத்துல எங்க பஞ்சாயத்துல வந்து பாருங்க,
இந்த மாதிரி என்னுடைய காளியங்கள் தான் ஒரு இடத்துல வந்து இசை நாடகம் இசை ஏதாவது கச்சேரிக்கணும். அந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க தெரியுங்களா? மேலே எடுத்துருப்பாங்க. கிராமத்தில் என்ன பேர் வச்சுருக்காங்க? கலையரங்கம். கலையின கலையின கலை என்பது ஒரு செய்யக்கூடிய வேலையை நுணுக்கமாக செஞ்ச கலை. சமையல் எல்லாரும் மட்டும் அப்புறம் சமையல் கலைன்னு இதுக்கு தனியாக பேர் வந்தது. கேச நீங்கன்னா சமையல் கலை விதுவானியா சொல்றாங்களா இல்லையா? நடனம் ஆடுவது ஒரு கலை. நடனம் ஆடுறாங்க, ஒருத்தர் நல்லா இல்லைன்னா ஒரு நடன கலைக்கு ராஜன் சொல்றாங்க இல்லையா? அப்ப கலை என்பது என்னங்க? எக்ஸ்ட்ராடனரியா செய்யறது. அரங்கம்னா என்ன? இல்ல ஸ்பேஸ். இந்த அரங்கத்துக்குள்ள தான் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டு எக்ஸ்ட்ராடனரியா செஞ்சுட்டு இருக்கிறது. அதனாலதான் அவருக்கு பேரு இந்த அரங்கம் தான் நாதனாக இருக்கிற அரங்கநாதன் ரங்கநாதன் பேர் வைக்கிறார். எப்படி வருது தெரியுங்களா? இந்த இடம் ஒன்னா இந்த பட்டம் செஞ்சு அரங்கம் போட்டு அதெல்லாம் நாடு நாடு பிரிச்சுட்டாங்களா? ஆகாயத்தில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ஸ்பேஸ்ங்கிறது ஒன்னா பலவா ஒண்ணுங்கிறது படங்களுக்கு ஏகம். இடத்துக்கு பேர் அம்பரம். ஏக அம்பரம் ஏகாம்பரம் எல்லாம் தெளிவா வச்சுட்டாங்க. நம்ம தான் திருப்பி உழைச்சு. அப்ப இறைஞானமும் வேண்டும், நம்மளுடைய அறிவு நம்ம யாருக்கும் வேண்டும். அப்ப எனக்கு ஒரு ஆற்றல் வருகிறது என்றால் இந்த ஆற்றல் எங்கிருந்து எனக்கு யார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்? புரிதலைங்களா? என் உள்ளே உயிருக்குள் இருக்கும் அறிவாக இருப்பது யார்? சிவம், பூரணம், பிதா, அல்லா. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கணும். அப்ப அது என்னை வெளியில போயிட்டு என்னால கைகள் அடிக்க கிளாஸ் எடுக்க முடியும். அப்ப எனக்குள்ள இருக்கும் ஆற்றல் யார் செய்கிறார்? அப்ப அது செஞ்சுட்டு இருக்கிறத போய் நான் மாணிக்கம் எங்கிருந்து நம்ம பேர போட்டு இந்த பத்தாலாம் பண்ணிட்டு கிடக்கிறோம். அப்ப நான் என்பது என்னன்னா ஈகோ. நானை எடுத்து விட்டால் யார் என்பது புரிந்துவிடும். நான் யாருக்கு நம்ம மகிழ்ச்சி பண்ண பதில் ஏன்னா நான் யாருங்க இந்த நான் முதல்ல எடுத்து யாருக்கு அவனுக்கு புரிஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த ஈகோ வரக்கூடாது. அப்ப இந்த அறிவு இறைஞானம் விழுந்து விட்டால் எங்கேயாவது தகவல் வருமா? குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வருமா? இதுதான் எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கோம். புரிஞ்சுங்களா? அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கோம். 2 வேஷம் போடணும். முதல் வேஷம் என்ன போடுறதுன்னு தண்ணி ஊற்றி வீட்டில் கண்டனாயிரம் பண்டு வந்துருச்சுன்னா நம்ம ஏதோ ஒன்று கத்துது. இப்ப நான் ரோட்டில் போகும்போது கழுத போகுதுன்னு வச்சுக்கிறேன். அவன் சொன்னது ஒரு உண்மையா இருக்குன்னு பொய்யா இருக்கும். அவன் சொன்னது என்னவா இருக்குன்னா, நான் ரோட்டில் போகும்போது ஒருத்தர் என்னை பார்த்து கழுத போகுது அப்படின்னா ஒன்று அவன் உண்மையை சொல்லணும், என்ன பொய் சொல்லணும். கரெக்டுங்களா? நான் என்னை ஆராய்ச்சி பண்ணோம். கழுதுங்கிறானே, கழுதுக்கு உருவம் இருக்கா, 4 நாள் இருக்காது அப்படி பண்ணி நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப அவன் சொன்னது உண்மையா பொய்யா? பொய் தானே. விறுவிறு நம்ம ஓய்வு ஒரு உதவ விட்டோம்னா இப்ப நான் யாரு? அவன்கிட்ட நான் ப்ரூவ் பண்றேன். இவ்வளவு நாளா நான் கழுதுங்கிறது உனக்கு தெரியாத, இப்பதான் தெரியல. இப்ப நம்ம அந்த ப்ரூவ் பண்றதுதான் போய் வீட்டு சிக்கிறோமே தவிர அந்த கழுது சொன்னா சொல்லிட்டு போகுது. அந்த கழுதுக்கு எது கோவம் வருது? அப்ப பல இடத்துல நம்ம வேஷம் போட்டதான் குறைக்கணும். என்ன வேஷம் போட்டு இருக்கிறேன்? இவங்க சொல்றாங்க வயசுல கொடுத்தீங்க எனக்கு தெரியுமா? இந்த லிப்ஸ்டிக் பூசிட்டு கல்யாணத்துக்கு வந்துருச்சு. லிப்ஸ்டிக்னா என்ன தெரியுங்களா? வெளிநாட்டுல -20 டிகிரி 30 டிகிரி குளிர்ச்சியா இருக்கும். அவங்களுக்கு பெண்களுக்குலாம் முதல்ல மெதுவாக இருக்கிறாங்க, எல்லாம் அப்படி ரத்தமா வந்து அவங்களுக்கு அதுக்காக தயாரித்து பூசிக்கிற லிப்ஸ்டிக். அவங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும், ஒத்தி எடுத்துக்கலாம். இந்த குழந்தை கட்டுறது வெயில் நெருப்பு மாதிரி இங்க எதுக்கு எல்லாம் தடவிக்குங்க? அதுல பெரியம்மா மகளை தடவிட்டு கல்யாணம் இருந்தப்போ பக்கத்தோட ஏமா நீ எதுக்கு இந்த வயசுல லிப்ஸ்டிக் தடவை? நீ வரும்போதே எனக்கு தெரியும்டா, என்னை மங்களுக்கு வரையணும் மரியாதை கூட போய் உட்கார கல்யாணத்தில் வந்து என்னை மங்களுக்கு கூட குறைஞ்சு நான் போய் உட்காந்துருக்கேன். சாப்பிட்றப்ப எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது தலைவர் லிப்ஸ்டிக்ல கையை பூஜை அவங்க கூட ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வந்துருக்கோம். எல்லாம் சிரிக்கிறேன். சிரிச்ச உடனே அந்த அவன் ஏதோ உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லிட்டானான்னு எனக்கு இருக்குது. அதுக்கு இருக்கு போய் கண்ணாடியை போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லிவிடாத நம்ம எதுக்கு அது சொல்லணும்? இப்ப நம்ம செய்யற வேலையில பைத்தியக்காரத்தனமா வேலையை செஞ்சுட்டு எனக்கு இறைஞானம் பண்ணிட்டு எதிர்த்து வரும். ஐயா, குழந்தைங்களுக்கு சாட்சி சூ போடுற காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கட்டவர்கள் ஒட்டுநவர்கள் குளிர் வெப்பத்தை உணரக்கூடியவர்கள்.
அந்த உஷ்ணத்தை உணரக்கூடிய அங்க அந்த பவர் அந்த 2வது லெவல் இருக்குது. அவன் வெளிநாட்டுல 20 டிகிரி சென்டிகிரேட்ல குளிச்சு தாங்க முடியாது, உடம்பெல்லாம் அப்படியே நடுக்க ஆரம்பிக்கும். அவன் ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு முடிக்கிறாங்க, கை கட்டிக்கிறாங்க. எதுக்கு? த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். நீங்களே பனிக்காலத்துல த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா லைட்டா துண்டு நைஸா துண்டுங்கன்னா 2 சுத்தி துண்டி ஏதாவது போது கடைசி எண்ணெய் சங்கு 108 வந்து எண்ணெய் திட்டாரு இல்லை. நாம் ஏற்கனவே போட்டு ஒரு 2 சுத்தி த்ரோட் இன்ஃபெக்ஷனே வராது. குளிர்ச்சி வந்து ஜலம் தாங்க. அதுக்கு அவங்க டை கட்டிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க புரிஞ்சு டையை கட்டி வச்சு சாட்சி அது வேற சாட்சிகளுக்கு செத்த எலிவாரதான் வரும். இதெல்லாம் படிச்ச வாத்தியார்கள் பைத்தியக்காரன் பண்றாங்க. நம்ம போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துறாங்க குழந்தைய. என்னென்ன செய்யணும், என்ன செய்யணும், கிறுக்குத்தனமா செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகளை சுவைக்க மறந்துட்டு வெளிநாட்டுக்கிற நம்மளுடைய மோகம் ஓட்டுறேன். அருமையான ஒரு ஸ்டோரி ஒருத்தர் போட்டதாங்க, நான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அந்த காலத்துல பசியாறுவதற்காக நெல்லடி மரங்களாக நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் என்ன வச்சாங்கன்னா நாவல் மரம், பலா மரம், நாமரம், இலந்த மரத்தை நட்டினாங்க. நீங்க பசிக்க ரொம்ப தூரம் வாக்கிங் போகும்போது மருந்து சாப்பிட்டு பாருங்க, ஹோட்டலே தேவையில்லை, இயற்கை உணவு. இந்த பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ்காரன் வந்தாங்க, நம்மளை ஒழிச்சு எல்லா மரத்தையும் நடுவுக்கு போயிட்டாங்க. நான் அது என்ன ஆட்சி பொய் இல்லை. ஆனா இந்த மரத்துல வர நன்மை எவ்வளவு நன்மை இருக்கு. ஒரு மாமரம் நட்டு வைக்கிற ரோட்ல இப்படி உங்க மரமும் வேப்ப மரம் இல்லை, பலா மரத்தை நட்டு வை, ஒரு மாமரத்தை நட்டு வை, எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். இறந்த மரத்தை நட்டு வை, பசிய வராதுங்க. மத்தியான சாப்பாடுலாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்மளை பைத்தியக்காரனா இருக்காங்க எல்லாரும். பஞ்சாயத்துல எங்களுக்கு போட்டாங்க, நீ 10,000 மரத்தை உங்க பஞ்சாயத்து நான் நடமாட்டேன், நீங்க நட்டு பெரிய தகவல் எனக்கு வீடியோ வந்து ஏன்னா இந்த மாதிரி மரத்தை கொடுக்கணும். அதெல்லாம் திருடிட்டு போயிடும். ஏன் திருடிட்டு போறேன் அவனை திங்க வேணும். ஒளிவிட்டு லாக்கத்தை எடுத்து குடிக்க போறேன் மாமரத்தை இல்லை நம்ம மரத்தை லாக்கத்தை எடுத்து போட முடியுமா? பழக்கங்கள்லாம் வாங்கி நடுங்க சார். அது உடம்புக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, இயற்கைக்கு நல்லதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பேச்சு எடுப்பதில்லை. உண்மை சொன்னால் குழப்பாயிரும். நீங்க இந்த தவறு செஞ்சீங்க. மரம் நடுக்கணும்னா மாமரத்தை நடுங்க, வேற இதை நடுக்கணும். இந்த நம்ம நாவல் மரம் இருக்கு, அல்சருக்கு அருமையான மருந்து. பலா மரத்தை நடுக்கணும். ஒருவேளை பசிக்கே 4 பலா மரத்தை வயிறு கும்பு நம்பிட்டு. இந்த ஞானம் இல்லாம இயற்கை பற்றி புரிஞ்சுக்காம நீங்க எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? எவ்வளவு ஒரு விளம்பரத்தில் போடுறேன் நம்ம உடனே அதை படிக்கணும். ஆகா ஓடி போயிடும். நீங்க அழகு சாதனை போட்டு கூட விளம்பரத்தில் ஓடுதா இல்ல நம்ம நினைச்சு ஆராய்ச்சி போய் வாங்குறோமா? நான் உங்களே தான் கேள்வி கேட்கிறேன். விளம்பரத்துக்காக வாங்குறீங்களா, நீங்க ஆராய்ச்சி பண்ணி வாங்குறீங்களா? விளம்பரம் போடணும், அடுத்த நாள் ஓடி போயிடறாங்க சார். இந்த கிரைண்டர் ஒன்று வந்து தானாக வந்துக்குமா, எல்லாம் போய் வாங்குதுங்க. அதுக்காக அது அடியில் வச்சிருக்கிறேன். அந்த கிரைண்டர் போய் பாருங்க, இட்ஸ் வெரி பாய்சனுங்க. நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு தயாரிச்சு தான் தருவேன். என் கரூருக்கு சுற்றி அமைச்சிருக்கேன். வெளியில இரும்பு வச்சிருக்கிறாங்க, சுத்த எறும்பு உராய்ச்சிட்டு என்ன உணவு மாவல பிளாஸ்டிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்மளை எவ்வளவு நோயாளியே ஆக்குறான்னு தெரிஞ்சுக்கணும். சேலத்தில் அந்த காவலி மாதிரி வாங்கிட்டு வந்து நான் வச்சு சொல்லி தயாரிக்க சொல்லி இந்த காவலி வச்சேன். அதுல கூட கிரீஸ் விடுங்க. கிரீஸை வைக்க மாவாட்டவில்லை, மாவாட்ட தவிர வெறுதான் சுத்தம் கிரீஸ் தவிர என்ன கலக்கணையும் ஒட்டுங்க. அது உழுதாவோட தப்பு இல்லை. அதை இப்படி கொண்டு போய் வச்சுருக்காங்க சார். பிளாஸ்டிக் பார்த்துருக்கீங்களா கிரைண்டர்ல? இந்த தெரியாதனமா நம்ம அவசர பெண்கள் இப்படி மோத விட்டாங்கன்னா சுத்திச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் மாவுல கலக்கமா கலக்காத கேன்சர் தான் வரும். இந்தியாவில் தமிழகம் கேன்சரில் முதலிடம் ஈரோடு மாவட்டம். அதுலேயும் நம்ம சூப்பர் ஒன்ல கேன்சர் ஓடிட்டு இருக்குது. நாகூர்ல மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. எல்லாம் இந்த மாதிரி பழக்கம் தான். ஒரு கிரைண்டருக்குள்ள அது மாவட்டத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. 3 நாளுக்கு மாவு போடுறது. இது என்ன கேட்குறேன், போன வாரம் சனிக்கிழமை எடுத்தது, இது போன வாரம் வெள்ளிக்கிழமை. பைத்தியம்னு இருக்கும். 24 hours உள்ள மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளாரே போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. வச்சதுன்னா அது பாயசம். நீங்க நல்லா சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட கேட்கணும். மாவாட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அனைவரும் அடிக்கடி ஏற்படம் வச்சுக்கணும். அது வைக்கவே கூடாது. இந்த ஞானத்தை யார் கொடுப்பது? பாயசம் சார். ஆமா, வைக்கவே கூடாதுங்க. அப்ப அதுக்குமா நம்ம சாப்பிடணும். இல்லையா அவனுதான் இருக்குது பொறிகளா அவளை இயக்கம். அதெல்லாம் சாத்வீக உணவுங்க. அவளும் பொறிகளை சாத்வீக உணவுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜோ உணவு, தாமச உணவு இருக்குது.
இந்த ஞானத்தை பெற முடியாமல் உங்களால் ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாது. அப்ப இந்த உணவு சாத்வீக உணவுன்னா என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன். வேறோட முடியுங்களா? அதனால இப்ப சாத்வீக உணவுன்னா என்ன? நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவே உங்கள் குணத்தை மாற்ற முடியும். நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நீங்க நல்லா உத்தமனா இருந்தா கூட அந்த உணவு உள்ள அது வேலைய ஆரம்பிக்கும். அப்ப அமைதியாக, நிரந்தரமாக, மௌனமாக தியானம் செய்வர்கள் இருக்க வேண்டிய உணவு சாத்வீக உணவு. முதல்ல சமைக்க அடுப்புக்குள்ளாரே போகக்கூடாதுங்க சாத்வீக உணவு. அப்படியே பழத்தை சுத்தம் பண்ணி சாப்பிடணும். காய்கறிகளை பச்சையா சாப்பிட்ற உணவுல இருக்கு. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல 2 மில்லிகிராம் மோனோகுளோரோபாஸ் 2 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில கலந்து அப்படின்னா எங்க ஊர்ல 20 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில கலக்கிறாங்க. அப்போ கூட அந்த பூச்சி வெண்டைக்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் ஜாவுல. நீங்க அருமையான கத்திரிக்காய் பூச்சி விடுவாத வெண்டைக்காய் நெசம்னு 20 மில்லிகிராம் மோனோகுளோரோபாஸை தடை பண்ணிட்டாங்க எல்லா நாடும். அது இந்தியாவில் கோழியே மருந்து கடையில் வித்துட்டு இருக்கிறாங்க. போய் கேட்டு பாருங்க. கவர்மெண்ட் தெரியாம விற்கிறாங்க. 8 தலைமுறைக்கு பாய்ச்சல் வருதுங்க. பிஹெச் 10% பவுடரே தடை. அது கையில் எடுத்து ஸ்ப்ரே பண்றாங்க. 6 தலைமுறைக்கு ரத்தத்தில் போய் கலக்குது சயின்ஸ் சொல்லுது. மண்ணை நாசமாக்கிட்டோம், உணவை நாசமாக்கிட்டோம். எதை கெடுக்கணும் எல்லாம் கெடுத்து நம்மளை மாதிரி யோக பயிற்சியில இருந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நாங்கள் ஆராய்ச்சி அறிவியல் ஆராய்ச்சின்னு ஒன்று வச்சிருக்கிற ஒரு குரூப்பை வச்சு இரவு 8 to 9 டெய்லி ரிசர்ச் நடத்திட்டு இருக்கோம். இந்த குரூப் 3 வருஷமா நான் தான் ஜூம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். குஜராத்தில் இருக்கிற ரவி பிரசாத் தான் எங்களுக்கு ஹெட். அவர் பிளாஸ்மா சயின்டிஸ்ட். ஆலியாக்கள் ஒரு நாள் கேம்ப் பிப்ரவரி 27 அங்கே எல்லாம் போட்டோம். 50 பேருக்கு எஸ்கேஎம் பர்மிஷன் கொடுத்தாரு. 140 பேர் வந்துட்டாங்க. நாங்கள் 50 ஹவுஸ்ஃபுல் புறநாமியை போட்டார். 140 பேர். இப்போ என்ன 2-3 மாசத்துல எஸ்கேஎம் தலைமையில் 2 நாள் ரிசர்ச் அங்கே ஆராய்ச்சி பண்ணணும். எங்கள் குரூப்ல 40 பேர் ரிசர்ச் எடுத்துக்கிட்டோம். அதுல இயற்கை உணவு கருப்பு டோமியேஷன் நான் தயாரிக்க நான் எடுத்துக்கிறேன். வாழ்த்து பயணம் பாசி பயிரை போட்டு வீட்டில் அருமையாக போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 நாளில் வந்துருச்சு பெருசு பாசி பயிர். மற்றவங்களுக்கு வரல. வாழ்த்துறது ஒன்று, வேத மந்திரம் ஒன்று, வாழ்த்தாமல் இருக்கிறது. 3 இடத்துல வச்சு சயின்டிஸ்டாக ரிசர்ச் பண்ணோம். உடனே எஸ்எல் வச்சுட்டு அங்கே இருக்கிற ஆரியார் அவர் எஸ்எல் டாக்டர் கூப்பிட்டு சார் இதை பாருங்க நல்லா வாழ்த்துங்க, இன்னும் துரியதன் வாழ்த்து பாருங்க, எல்லாம் பச்சை பசி இவ்வளோ நீளம் ஒரு பாசி பயிர் எங்களுக்கு சும்மா இந்த எவ்வளோதான் வந்தது. அவர் சொல்ற 2 கட்டங்கள் வச்ச மாதிரி எல்லாம் வரும். நல்லா வாழ்த்துங்க, நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் வெட்டச்சிக்கு ஆரியாரில். நீங்கள் அது மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் தவறு நல்லா நமக்கு ஆற்றல் போடுங்க. இப்போ நாங்கள் ரிசர்ச் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ உணவுக்குள்ளார ஒரு அரிசிக்குள்ளார மருந்தே அடிக்காம தவம் பண்ணி வாழ்த்தி அந்த அரிசியை அந்த ஹெல்த் கேம்ப்ல கொண்டு போய் கொடுத்து அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற பரிசோதனை பண்ணி நாங்கள் ரிசல்ட் எடுக்க சொல்லிட்டோம். குற்றாலம் ஐயாவும் டாக்டர் ராஜசேகர் சாந்தி சரிட்டாங்க. இப்போ வர சம்பவப்பட்டதுக்கு நான் 2000 கவுடி அரிசி போடுறேன். அப்படியே கொண்டு அரிசி போட்டுருவோம். செலவெல்லாம் நாங்கள் 40 பேர் எடுத்துக்கிறோம். அதான் அங்கே இருக்கிற பிபி சுகர் அல்சர் நாங்கள் கொண்டு அந்த உணவை கொடுத்து அவங்க மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுறோம். அப்ப ஞானம் என்பது என்னன்னா சும்மா உட்காந்து தவம் பண்ணிட்டு ஞானம் தான். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரும் நம்ம விழிப்பு நிலையாக இருக்க வேண்டும். அயராத விழிப்பு நிலையே தியானம். கொஞ்சம் அசந்தா கூட சாப்பிட்டாரு. என்னென்ன வயசுனா அத்தனை வயசு வந்துச்சு. மோனூர்ல ஒரு அம்மா தான் குழந்தைய கொண்டு பயந்தா இருக்காங்க. புரோட்டா வச்சு வாயில் வச்சு குடிக்குது. நைட்டு பசங்க கத்துனா அடிச்சு எந்திரிச்சு கொடுக்குது. புரோட்டாங்கிறது பாயசம் சொல்லிடுவாங்க. அந்த அம்மா பண்ண 10 நிமிஷம் நல்லா வீட்டில் உட்காந்துருக்கோம். என்னங்க இந்த அம்மா எங்கள் குழம்பு எடுத்துக்கூடாதீங்க ஹோட்டல் போனோம். 10,000 புரோட்டா செல்சாவுதான் போகணும். அப்பதான் சொன்னேன், ஒரு பொங்கலை கூட வீட்டில் சமைக்கிறதே இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் போனீங்க 90 குடும்பம் சமைக்கிறது எல்லாம் புரோட்டா போயிட்டு இருக்குது. புரோட்டா இல்லைன்னா 3 ஹோட்டலே கிடையாதுன்றார். நீங்க இங்கே அப்படிதான், நீங்க சைவ ஹோட்டல் வச்சுங்க, நீங்க தான் உட்காந்து ஒரு வாய் கூட உள்ளாட மாட்டேன். புரோட்டா தட்டுங்க, அதுவே அவங்க ஒரு கரண்டி வச்சிருக்காங்க பாத்துக்கீங்களா, அது மியூசிக் இருக்குது. இவனுக்கு வெறுமனையா போறவங்க இந்த இருக்கிற பேர் புரோட்டா சாப்பிடுறது. அவன் அதுக்குன்னு ஒரு மாதத்துக்கு 10,000 20,000 சம்பளம். அவன் இந்த தாளம் போடுறது பார்த்தா நம்மளுக்கு இருக்குது. அப்படியே
இந்த தமிழ் வித்வான தோத்து போயிடும். போறவங்க 5 நிமிஷம் நின்று அதை வேடிக்கை பார்க்கணும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்ப நம்மளை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமுதாயம் நம்மளை சீர் கெடுக்குது. இதுதான் அயராத விழிப்பு நிலை. என்ன நம்ம புத்திசாலிதான். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலையை முதல்ல வாங்குங்க. உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன், அவங்களுக்கு இல்லை. நீங்க என் கண்ணே மணியே கொஞ்சினீங்கன்னா உங்களுக்கு நீங்க அப்புறம் கடைசியில் அனாதாசத்துல தான் நம்ம உட்காந்து செல்லம் கொடுக்காது. சின்ன குழந்தைங்களை டம்ளரை கலந்து சாப்பாட்டை தண்ணை கலந்து வீட்டை கூட்டு அப்புறம் போய் படிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ராணி ராஜா மாதிரி நம்ம இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இந்த வேலை செய்ய அனுபவம் வந்துச்சுன்னா பெருசானா அவனை அசைக்க இறைவனே முடியாது. நான் சொல்லுவீங்க வள்ளுவர் சொல்லியிருக்கிறேன், வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்ததுக்கு யாருக்கும் விடுவே இல்லை. விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கையில் எவன் மனதை வைக்கிறானோ அவனுக்கு இறைவன் கூட துன்பத்தை தர முடியாது. நீங்க இப்ப இருந்து அவனுக்கு நஷ்டத்தையும் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அவனை பெரிய போலீஸ் நாட்டம் ஆஹா என் கண்ணே மணியன்னா உடஞ்சே போச்சு குடும்பமே. இன்னைக்கு படிச்ச குடும்பம் தான் போராட்டத்தில் நிற்குது. படிக்காதவங்களாம் வெறும் 2 தடத்துக்கு போட ஏற போய் இந்த கடலை சந்தையில போட்டு வித்துக்குவான். அவன் நல்லா தான் இருக்கிறாங்க. உண்மை புரியுதா இல்லைங்க? அப்ப நம்ம அறிவை எப்படி வளர்த்துனோம்? தயவு மகிழ்ச்சி சொல்றாரு, குழந்தைங்களை முதல்ல 10 வயசு பிரிச்சுங்க. அம்மா அப்பாட்டு வீட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கு தெரியக்கூடாதுங்க. அப்படி பிரிச்சாதான் அந்த கோடி கோடியா சொல்லி ஒவ்வொருத்தரும் 60,000 கோடி கூட நம்ம 4 பாக்கெட்ல காசு வச்சுக்க மாதிரி லிஸ்ட் இருக்கு பேப்பர். இன்னும் எழுதி கூட நம்ம 60,000 கோடி போட்டது. நீங்க ஏதாவது எழுதி பார்த்துருக்கீங்க? எத்தனை சைபர்னே நமக்கு தெரியாது. இன்னும் 1 லட்சம் கோடிங்க, அவன் 2 லட்சம் கோடிங்க, 60,000 கோடிங்க. ஒண்ணு கூட 1 லட்சம்ன்றது 1 லட்சம் தான் நம்ம பிச்சைக்காரன் நினைச்சிட்டு கேவலமா போயிட்டு இருக்குது அரசியல். ஏன்னா சமுதாய விழிப்பு நிலை 15 கோடிக்கு மேல எவ்வளவு சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து மேல வச்சிருக்க கூடாது. கவர்னர் இது எல்லாம் கவர்மெண்ட் பரிந்துரை சட்டம் போடுங்க. எவனையும் சாப்பிட்றேன் சப்பாத்தி ஆரம்பிக்கா செவனையும் உட்காந்துக்கிறாங்க. எத்தனை சமயம் ஆசை அடக்குது. அப்ப நம் மனம் தான் விழிப்பு நிலையில் இல்லை. போதும் என்ற மனமே இருக்கிறதுல திருப்தி அடையும். அதுதான் உயிர் வாழ்க்கை. அப்ப மனதை என்ன பண்ணணும்? எங்க ஆசைகள் தோன்றுகிறதோ அங்கே அதை ஒழிச்சு கட்டி கொடுக்கிறார் மகிழ்ச்சி. தோன்றும் இடத்திலேயே நீ ஆராய்ச்சி பண்ணி எண்ணங்களால் அதை ஒன்று ஆராய்ச்சி பண்ணி அதை அடிச்சு தட்டி எறிங்க. அதுதான் தியானம். தியானம் முழுமையான சக்தியை நாம் கொடுக்கிறோம். அப்புறம் சிந்தனை செய்தால் ஞானத்தை தெளிவுபடுத்திவிடும். சிந்தனை செய் மனமே. எல்லாம் கோயில் எழுதிப்பாங்க, அமைதியாகிறது, சத்தம் செய்யாதே, சிந்தனை செய். கோயில் எழுதிருக்காங்க இல்லையா? எந்த கோயிலும் திருவிழான்னு வச்சுட்டு சத்தம் செய்யாம இருக்கிறாங்க? என் ஊர்ல வந்து நேற்று ராத்திரி தூபமொழி பாட்டு பாட்டாங்க. கூகுளி 200 10 பாட்டான், 200 பாட்டான். ஆனா இதுல இன்னொரு விஷயம் நடந்தது. நான் திருச்சி கலெக்டர் பஞ்சாயத்து தலைவர் கலெக்டர் மீட்டிங் இந்த வீட்டு வழி வசதியெல்லாம் மிஷின்ல போட்டு எடுக்கிற மாதிரி இப்போ கொண்டாந்துருக்காங்க கிராம பஞ்சாயத்துலாம். எங்களுக்கு மீட்டிங் தலைவர் போனது நான் போயிருந்தேன். இதே மாதிரி ஒரு இருட்டு கட்ட நேரத்தில் நான் காட்டில் திருச்சி வந்து என் ஊருக்கு வந்துட்டு முன்னால ஒரு இது ஊர்வலம் போயிருக்கேன். ஊர்வலம் போனால் 3 தான் போகும். ஒன்று மாப்பிள்ளையாக இருக்கும், அப்படிதான் பெண்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கும், இல்லைன்னா சாமி ஊர்வலம், இல்லைன்னா சபை ஊர்வலம். புரியுதுங்களா? இது 3 தவிர ஒரு மேலே போட்டு உட்கார வச்சு லாரியில் கூட்டிகிட்டு போவாங்களே ஏதாவது. அப்போ நம்ம பார்த்த உடனே இந்த 3ல் ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒன்று எனக்கு முன்னால் போயிட்டு இருக்குன்னா இது சாமியா பெண்ணம்மா அல்லது மாப்பிள்ளையாரப்பா கல்யாணம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நான் திருச்சியில் வரும்போது ஒரு முன்னால் போச்சு தெரியுது சாமி ஊர்வலம் தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 25 பேர் ஒரு 6 இருட்டு கட்ட நேரத்தில் பாட்டு போட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இது மாலை நேரத்து மயக்கம் அந்த ரேடியோ வந்து எனக்கு பக்கம் போச்சு. எப்படி எவ்வளோ பரவாயில்ல திருமணத்தை பார்த்து சாமி போட்டு மெதுவாக வண்டி ஓட்டு 2 பேர் போனாங்க. கூட்டு ஏப்பா தம்பி சாமி ஊர்வலமாக போகுது, எங்க பார்த்த தெரியலையான்னு. ஏன் சாமி இந்த பாட்டையும் உங்களை கேட்டுங்க தெரியாம பேசுறாங்க. இதுலயே திருப்பி பேசுறது தெரியாம பேசுறாங்க. முன்னாள் ஒருத்தர் டான்ஸ் ஆட நல்லா பாருங்க, டான்ஸ் ஆடிட்டு பாட்டு. அவனுக்கு கேன்சர் 2 மாசத்துல உயிர் போயிருங்க. திருச்சியில் இருக்கிற கேஎம்சி ஹாஸ்பிட்டலும் மெட்ராஸ் அடையாள கேன்சர் இன்ஸ்டியூட்டும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 2 to 4 மாசம் அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துருங்க. அவன் தான் உயிரோடு இருப்பாங்க.
இந்த எழுதுன ரெக்கார்டு வச்சுக்கிட்டா அவனுக்கு தெரியாது, எங்கள் குடும்பத்துக்கும் தெரியாது. அவனுக்கு செலவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஊர் பஞ்சாயத்து அந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்னென்ன குத்து பிடிக்கிறாங்க, பஸ்ஸில் இருந்தாலும் சரி ஒரு 25 தமிழ் பாட்டில் பாட்டு பிடிச்சுன்னா ஆடிவிட்டான், மெய் மறந்துடுவேன். அவங்க எழுதி கொடுத்த சர்டிஃபிகேட் நாங்கள் வச்சுருக்கீங்க 2 மாதம் 4 மாதம், இப்போ நாங்கள் 2.5 வருஷம் அவனை காப்பாற்றிக்கிட்டோம், இந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறேன். இவனுக்கோசரமே 15 நாளுக்கு ஒரு சாமி ஊரோட போய் காவேரி குறிப்பிச்சு இந்த மாதிரி பாட்டாங்க ஆடுற பாடம் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. இது தர்மமா அதர்மமா தெரியுதா இல்லை? ஆனால் அதை கேட்காம நான் வந்து அவங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்து எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய். அங்க என்ன நடந்தது உண்மை. நான் உடனே ஏயா சாமி இந்த பாட்டையா கேட்குங்க, சாமி தான் உங்களை பார்க்குறேன்னா ஒரு டான்சர், அப்போ எவ்வளோ பெரிய தர்மத்தை அந்த பசங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள சொல்லு. என்னால் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் பிறர் மீது குறைகள் கூடாது. அந்த குறைகள் இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சு அப்படி நம்ம குறை சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்ப என்னை மேல ஒருத்தர் குறைன்னு நான் உடனே வைக்கிற மாதிரி ஆய்வு வேப்பை சொல்லலாம் ஆய்வு உயிர்ப்பேன். ஆனா இன்னொருத்தர் மேல குறை சொல்லுவாரு, நான் நீதிபதி அவனுக்கு வேணுமையா 4 அப்பா அப்படியா, ஏன் நீதிபதியா அவனை குறை சொன்னா நான் நீதிபதி, என்னைய குறை சொன்னா நான் வக்கீல், பாதகத்துக்கு போயிருவேன். ஏன் இந்த மனம் பக்குவோம்? அறியாமை. அப்ப இறை என்றால் என்ன? அந்த ஞானத்தை அறியாமல் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது உண்மை தெரியும். அதனாலதான் சொல்றேன், உணவில் எண்ணம் 5 அளவுகளை கொடுக்கிறார்கள் மகிழ்ச்சி கரெக்டா தெளிவா இருக்கணும்னா எந்த துன்பமும் நம்மளை அணுகாது என்று சொல்லி இந்த அருமையான சிந்தனை இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, 2 வேஷம் போடணும். ஒண்ணு ஆங்கிலம் தனி வாயில் ஊற்றி, இன்னொன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி பல கல்விகளோட வழி இல்லை தமிழ் சவனே போகணும். அந்த மாதிரி வெள்ளக்காரப்பட்ட ஆமாம் போட்டு போய் உங்ககிட்ட மோசமா போச்சு, அது எப்படி நீ வெள்ளக்காரங்களா ஆகா இதெல்லாம் நம்ம தேவையா? நம்ம அமைதியா இருக்கணும்னா அமைதியா போறது நல்லதே தவிர ஆர்கியூமெண்ட் எப்ப பண்ணணும்? ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. ஆராய்ச்சியாளர்கள் சிந்தனை செய்யப்பட நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அது நமக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. சும்மா கண்டத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அற்புதமான அந்த நேரத்தில் என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்து கொடுத்து விரும்புகிறேன். வாழ்த்த வளர்த்த வாழ்த்த வளர்த்த கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஐயா போட்டோ எடுத்துக்கலாம். ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. 2 பேருக்கு சந்தேகம் வராது. இந்த காலில் ஒட்டகங்களுக்கு வராது. இந்த ஏன் அந்த அக்கப்பறம் இந்த காலில் வாங்கிட்டு காலில் வாங்காதவங்களுக்கு வராது. புரிஞ்சுதான் இல்லைங்களா? நான் பேசுவேன். நான் சாதாரணமாக கிராமத்துக்கு கிளாஸ் எடுத்துட்டு அப்படின்னு பேசி பழகிக்கிட்டேன். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அந்த லீகலா அந்த கிராமட்டிக்கா எனக்கு பேச தெரியாது. அதனால ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? அந்த மாதிரி நம்முடைய ஞானம்னா நான் யார், இளைஞானம், இதை தெரிஞ்சிக்காம நம்ம என்ன செயல் செஞ்சாலும் ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல விவசாயம் பண்றீங்க யாரை கை தூக்குங்க? ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ஆளை பார்த்து உங்களுக்கு செலவை உங்களுக்கு லாபத்தோட நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு தரமான அரிசி மருந்து போகக்கூடாது, உரமும் போடக்கூடாது. பாரம்பரிய அரிசிக்கு உரமும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. அது முதல்ல முடிக்கணும். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கிச்சடி அரிசிலாம் உரமும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. சும்மா 2 புண்ணாக்கு வாங்கி போட்டீங்கன்னா போதும், அருமையா விளையுது. நான் அனுபவிச்சு சூப்பரா விளையுது. அந்த மாதிரி நெல்லை வாங்கி வீட்டிலேயே நெல்லை காய வச்சு கூலி கொடுத்து அரிசி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது, மற்ற வியாதியும் தீர்ந்து. நான் எக்ஸசைஸ் பண்றேன், காய்கறி பண்றேன், அது மருந்துல என்ன மருந்து இருக்கு, ரசாயன பொருள் வச்சிருக்காலும் சாப்பிடுறதுக்கு திருப்பி வலிக்குது, உங்க யோகா சரியில்லை அப்படின்னு சொன்னா யாரு பொறுப்பு? உணவை ஒழுங்கா சாப்பிட கற்றுக்கணும். காய்கறிகளை நம்மளே காய்கறிகளை வெளியே போகணும். நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வீட்டில் வச்சுக்கணும். சும்மா ஒரு 3 சதுரடி 4 சதுரடி இருக்க இந்த மேடை மாதிரி வீட்டில் இருக்காது. உங்க வீட்டுல இதுல போடுறோம். உங்க வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி சும்மா 2 வெண்பூசணிக்காய் உள்ளார விதை இருக்கு தெரியுங்களா? பரங்கிக்காய் விதை
விட்டுறாதீங்க, மென்னு சாப்பிடுங்க. புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி அந்த விதைக்குள்ள இருக்குது. பன்னீர் திராட்சை விதைக்குள்ள புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி. நம்ம வெள்ளை பூசணிக்காய் அதாவது புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதை வலிச்சு தூங்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் மறந்துடும். வெள்ளை பூசணிக்காய் மருந்து, அது காய்கறி இல்லை. நீங்க வெள்ளை பூசணிக்காய மருந்தா சாப்பிடலாம், பச்சையா சாப்பிடலாம், மிளகு தூள் சாப்பிடலாம், நாட்டு சக்கரை சாப்பிடலாம், பொரியல் போட்டு வச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் சொரக்காயும் மருந்து. இப்ப ஹைலண்டிங் வெரைட்டிஸ் வச்சு விதையவே நீங்க நம்ம எல்லாம் மலட்டு தன்மையில ஆகிட்டாங்க. எனக்கு விவரத்திலேயே 50 வருஷத்துக்கு முன்னால குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள், 2 போதும் 1 போதும் ஆங்கிலம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு பிள்ளை கத்துக்கிறது ஹாஸ்பிட்டல்ல ஆராய்ச்சி வச்சு நடக்கிறோம். உங்களுக்கு குழந்தை இல்லையா? எங்களிடம் மக்கள் ஏன் இந்த 50 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் வந்தது? காய்கறி பூரா ஒழிச்சுட்டாங்க. எல்லா காய்கறியும் நல்ல காய்கறிகளை விட்டு அநேக காய்கறிகள் வியாபாரம். நாட்டு பசுமாட விட்டு அந்த பன்னி குத்தில இருந்து விந்து எடுத்து போட்டதான் ஜெர்சி மாடலாம். பன்னி விந்துல இருந்து வந்தது ஜெர்சி. அந்த பாலை கொடுத்தா அந்த குத்தி எங்க போகும்? இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க பாலை சாப்பிடாதீங்க. எத்தனை எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வியாதி வந்ததுக்கு அப்புறம் அப்படி வர்றாங்க பாலை சாப்பிடாது. இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற நாட்டு பசுமாட்டுல அவ்வளவு சக்தி இருக்குது. அது ஏற்றுப்பாடு பெட்ரோல் 100 ரூபாய்ங்கிறாங்க. ஒரு மாடு இருந்து 10 ஏக்கர் உபயோக வேண்டியதில்லை, நீங்க உடம்பு போட வேண்டியதில்லை. நீங்க சயின்ஸ் நம்ம சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க கண்டுபிடிச்சு குடிச்சு செலவு கொஞ்சம் கொடுத்து நல்ல அரிசியை வாங்கி போடுங்க. பயோகார்பனேட் அரிசியில உடையாம இருக்க கலக்குறாங்க கெமிக்கல். அந்த தண்ணியில இப்பயாவது கொஞ்சம் ரசாயன இதுல மாடர்ன் அரிசிகளும் கொஞ்சம் வந்துட்டு முன்ன எங்க ஊருக்கு அந்த தண்ணியில போடும் உசுறு போயிடும். அதுல ஊற வைக்கிறாங்க அரிசி நெல்ல உடையாம இருக்கு. அதுல வச்சு அரிசி சாப்பிட்டா நமக்கு வியாதி வருமா வராதா? நம்மளே சும்மா ஒரு மூட்டை நெல்லை வாங்கி வீட்டுக்குள்ள 1 நாள் 2 நாள் 3 நாள் காய போட்டீங்க இன்னும் கொஞ்சம் உடல் அலர்ஜியே வராது. சுமாரி காய்கறியில இந்த உட்காந்துக்கு மேல இருந்தா போதும், ஒரு குடும்பத்துக்கு போதுமான காய்கறி இதுக்குள்ள தரமான காய்கறி. சும்மா ஒரு 4 விதை, 2 பூசணிக்காய், 2 பரங்கிக்காய், 2 கீரை, 2 கத்திரிக்காய், 2 போடலாம். எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ல விதை இருக்கு. ஒரு தூரம் போட்டீங்கன்னா முளைச்சி விட்டு வீட்டில் செலுத்துல யாரும் விட்டாங்க. வெத்தலையில இருக்குது அவ்வளவு விஷயம். வெத்தலையை தொடரதே கிடையாது. எனக்கு விவரம் தெரிய ஒரு லேடிஸ் கூட மஞ்சள் பூசுறதே கிடையாது. தோற்று கூடாது. மஞ்சள் கிருமி நாசினி. கொரோனா வந்த போது மஞ்சள் எடுத்துக்கீங்க, மிளகு எடுத்துக்கீங்க, போட்டாங்களா இல்லையா? ஏன் பூஸ்ட் சீக்கிரட் ஆஃப் மைனஸ் எங்க போச்சு? போன்விட்டா எங்க போச்சு? காம்ப்ளான்லாம் எங்க போச்சு? ஒண்ணு வந்து நடக்கிறதுல கொரோனாவில் அப்பதான் மஞ்சள் தூள் வருது, வெத்தலை பாக்கு வருது. பாக்கு எடுக்காதீங்க, பாக்கு பாய்ச்சல். வெத்தலை நல்லது, மிளகு அதை விட நல்லது, வெங்காயம் அதை விட நல்லது, மஞ்சள் தூள் அதை விட நல்லது, கல் உப்பு இந்து உப்பு ரொம்ப நல்லது. இது அதெல்லாம் நம்மளுடைய முடிச்சுட்டாங்க. விளம்பரம் பண்ணுறோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளர்ந்து ஏதாவது சந்தேகம் புரியல. சரி, இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம். வேற ஏதாவது சந்தேகம் தான் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் ஆள் மனதில் பதிவு செய்யறது எது? தொட்டு சுவைக்கும் பொழுது பார்த்து கேட்டுதானே பதிவு பண்ணுது. அப்ப திருப்பி நான் அந்த நிலவரத்துக்கு போகும்போது என்ன கூட எங்கிருந்து மேல வருது மூளைக்கு எண்ணங்களாக ஒரு மூளையில் கருமையத்தில் பதிவானது எப்பொழுதெல்லாம் மன அலைச்சலுக்கு அப்பொழுது வருகிறதோ மீண்டும் அந்த அந்த உடல பதிவானது மூளையின் வழியாக எண்ணங்களாக விரித்து காட்டுகிறது. இது எது செய்யுது? மனம். எது செய்யுது? அப்ப நல்ல எண்ணங்கள் நம்மளை என்ன பண்ணா உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிரு. கெட்ட எண்ணங்கள் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ப்ரூவ் பண்ணுங்க. எண்ணங்கள் உடலில் மின்காந்தம் ரசாயன குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நீங்க சயின்ஸ் ஒத்துக்கிச்சு, நம்ம எப்படி ஒத்துக்கிறது? சும்மா நினைச்சுட்டு பார்க்கலாம். எலுமிச்சை மலம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படியே 2ஆ நறுக்கீங்க. ஒரு எலுமிச்சை மலத்தை கொண்டு எடுத்து கலவாப்பில் எடுத்து ஒரு கடி கடிங்க. கடிச்சுட்டு பாருங்க. இப்ப என்ன ஆச்சு? நீங்க உண்மையிலும் கடிச்சீங்களா? நினைச்சீங்களா இல்லையா? நினைக்கும் போது உள்ள ரசாயன மாற்ற ஆச்சா இல்லையா? அப்ப நல்ல எண்ணங்கள் உயர்வா போகுது, கெட்டங்கள் தாழ்ந்து விடும். இது முதல்ல கண்டுபிடிச்சு குரு பண்ணது யாரு இருக்குல்ல? என்டி ராமராவ். அவன் என்ன பண்ணியா?
குவாலிஃபிகேஷனே தேவையில்லை. சினிமாவில் நடிச்சா நம்ம முதலமைச்சர் ஆகணும். முத அமைச்சர் லிஸ்ட் போட்டது யாரும் தெரியல, என்டி ராமராவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் நடிச்சா போதும். இன்னையெல்லாம் ஆரம்பத்தில் வேற வேலை நடிச்சுட்டு இந்த ஆசை வந்தோம்னா அவன் என்ன பண்ணிட்டேன், கிருஷ்ணர் வேலை பண்ண ஆரம்பிச்சேன். கிருஷ்ணர்னே கூப்பிடுங்க, அதுக்கு வந்து ஒரு முக அமைப்பு அப்படி இருக்குது. கிருஷ்ணர் வேலை போட்டு முதலமைச்சராக ஆனாரா இல்லையா? ஆனாரா இல்லையா? அப்ப அவரு போய் பாருங்க, சுயசரித்திரம் எழுதிக்கிறார். நான் தப்பா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை கிராமத்துக்குள்ளாரே விடமாட்டேங்கிறாங்க, போனா நிக்க வச்சு தண்ணி ஊற்றி காலாளுக்கு ஒரு 90 கற்பூரம்லாம் எடுத்து தீபாவளி காமிச்சு ஒரு கிராமத்துக்குள்ள என்னை நுழைய முடியல. இப்ப எல்லாரும் அவரை என்னவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, சாட்சாத் கிருஷ்ணரே வந்துட்டாரு ஆரம்பிச்சாங்க. ஆனா நடிச்சு முதலமைச்சரா ஆகணும் கண்டுபிடிச்சது என்டி ராமராவ். நம்ம நடிகர்கள் வந்து யாருக்கு பேர் வச்சிருக்கிறோம்? ஏன் இந்த வர முடியல? எப்பவுமே பெரிய காரிக்கு போட்டுதான் பாட்டு போடுவாங்க. சட்டி சுட்டதா கை விட்டதா எங்கே நிம்மதி யாருக்காக, இதெல்லாம் யாரு பாட்டுங்க? இந்த அழுகு சீனை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது அழுதே கடைசியில் அப்படியே போய் சேர்ந்துருச்சு. ஆனா இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆனார். யார் ஆனாரு? அவர் எப்படி இருந்தார்? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் மாபெரும் சபையை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் உள்ள வேண்டும், ஒரு மாற்று குறையாக மன்னமணி முன்னேற்ற போட்டில் போக வேண்டும். உன்னை அறிந்தார் வந்தாரா இல்லையா? சின்ன வயசுல இருந்து தனியா கவனம் செலுத்தி தத்துவ பாடல் ஒரு பாடல் இல்லாம எம்ஜிஆர் படமே நடிக்க மாட்டாரு. பாருங்க எம்ஜிஆர் படம் அப்பயே என்ன பண்ணிட்டார், ஒரு தத்துவ பாடல் கொடுத்து உயர்வான நம்பிக்கை அவர் வந்துட்டார். அப்ப என்னதுக்கு வலிமை உண்டா இல்லையா? அதுக்குதான் தயவு செய்து இந்த கடவுளிடம், எது கடவுள்? என் உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதும் கடவுள் காந்தம் தான். அப்ப நீங்க எதை சொல்றீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு எதிர்கொலிக்கும். அதுக்கு எதிர்கொலிக்க தான் தெரியும். தெரியுதா? எனக்கு காய்ச்சல் சரியாகணும், காய்ச்சல் சரியே ஆகாது, காய்ச்சல் சரியாகணும், காய்ச்சல் அப்படி சொல்லிவிடாது. நான் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இப்படி வேண்டுங்க. சாமிக்கு போய் என் காய்ச்சல் சரி பண்ணுன்னா இந்த காந்தம் காய்ச்சல் வாங்கி வச்சுக்கோ, அவங்க காய்ச்சல் தான் காவலூரம் வந்துட்டு இருக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆபீஸ்ல இருக்கும்போது ஊர்ல பஞ்சாயத்து மீட்டிங் எனக்கு லீவ் லெட்டர் போட்டு வரணும். அனுசர் அது ஒரு டாக்டர் இருக்கிறார். நான் போகும்போதே அவர் கேட்பேன், எத்தனை நாள்? 5 நாள். உடனே பெப்டிகல்ஸ் அனுசரே வந்துச்சு. பெப்டிகல்ஸ் காலம் பூரா வந்துச்சு. அன்னைக்கு பொய்பேசி சர்டிபிகேட் வேணே ஏன் என்ன நினைச்சா நடைமுறை கொண்டாந்துச்சு. இந்த காந்தம் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். சமீபத்தில் நடந்தது ட்வின் பில்டிங் அமெரிக்காவில் வச்சு அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்ட போகிறோம் குண்டு வச்சு தகர்த்தாங்க. அதை விட உயரமா கல்ஃப் நாட்டில் வளைகுடா நாட்டில் உயரமா கட்டு அந்த அரபிக் நாட்டு அந்த அதிபர் உத்தரவு போட்டார். இந்த பில்டிங் பேர் என்ன தெரியுங்களா? ஜீரோ ஆக்சிடென்ட் பில்டிங். இந்த பில்டிங் பேர் என்னங்க? ஒரு சொட்டு ரத்தம் வந்தீங்கன்னா சட்டைகளாக ஊசி போடுவேன் இன்ஜினியர்ஸ். உலக நாடுகள் இருக்கிற பர்ஃபெக்டான இன்ஜினியர்ஸ் 55 பேரை கூப்பிட்டார். எவ்வளவு கோடி வேணாலும் எடுத்துக்கு, ஒரு சொட்டு ரத்தம் வரணும் கட்டுக்கடா பில்டிங். காலையில வந்தாலும் ஜீரோ ஆக்சிடென்ட் பில்டிங். அவனுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டானுங்க? ஜீரோ ஆக்சிடென்ட் கொடுத்துட்டாங்க. கட்டி முடிச்சுட்டாங்க. ஆக்சிடென்ட் இல்லை. அடுத்த நாள் மதிப்பெண் திறந்து வைக்கிறார் இந்த நாட்டு அதிபர். நல்ல போட் எடுத்து தண்ணி வாங்கிட்டு ஜீரோ ஆக்சிடென்ட் சக்சஸ் அடிச்சது ஒரு பேர். 54 பேர் அவருக்கு இப்ப சமீபத்தில் 10 வருஷத்துக்குள்ள ஒரு பயமா உயிரோட. அப்ப இவ்வளவு நாள் சொன்னது எது நடைமுறைப்படுத்திருக்கீங்க? அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது? நம்ம நெகட்டிவா நினைக்க நடந்துருக்கு. இந்த கல்யாணம் ஆம்பளைங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு அப்படிதான் வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒன்றும் தெரியாது, இது எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கடைசியில் ஒண்ணுமே தெரியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். நம்ம சொல்றேன்னு சொன்னா அவரும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆகுது? கிளாஸ் ஆகுதுன்னா நாம் எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்க நினைக்க அது நடைமுறைக்கு வந்துவிடும். ஏனென்றால் நம்ம காந்தத்துக்குள்ள சுத்தி இருக்கிறோம். இந்த காந்தம் நீங்க எதை சொல்றீங்களோ அதை ஆக்சிலேட் பண்ணும், அது அப்படியே நடைமுறைப்படுத்தும். அப்ப அதுக்கு தான் தயவு செய்து கெட்ட எண்ணங்களை நினைக்காதீர்கள். இதை எண்ணமாக இப்ப நல்ல எண்ணங்கள் நல்ல அப்படி கெட்ட எண்ணம் வரும். இப்ப நம்மளாம் வந்து ஞானிகள் இல்லை, ஞானிகளுக்கு பிறக்கல, நம்மளும் மனிதர்கள் தான். கெட்ட எண்ணம் வரும்போது உடனே வாழ்க்கை சுப்பிரபாதம் பாடுற மாதிரி பாடிட்டு போகிறது. இப்ப என்ன நமக்கு நஷ்டமாகுது? 2 வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னால நல்ல எண்ணம் நல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கணும். 2வது மனம் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம் மகிழ்ச்சி.
நீங்க எதை வேணாலும் இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஆனா மகிழ்ச்சி இழந்தோம்னா அத்தனை வியாதி நமக்கு லட்டம் போட்டு வந்து என்னென்ன வியாதி இருக்குதோ அத்தனையும் வந்து. அப்ப மன மகிழ்ச்சி எங்கிருந்து இங்க கொண்டு வருது? முன்னெல்லாம் இயற்கையாகவே நமக்குள்ள இருக்குது. சயின்ஸ்ல எடுத்துக்காரு, ஒரு குழந்தை பிறந்த உடனே 6 மாசத்துக்குள்ள பர்டே 250 தடவை சிரிக்குதான் குழந்தை. எத்தனை தடவைங்க? சயின்ஸ்ல சொல்றாங்க 260 தடவை ஒரு குழந்தை சிரிக்கும். நீங்க குழந்தைய தொட்டி விட்டு முகத்து காமிங்க, சிரிப்பு பார்த்துருக்கீங்களா? ஏன் இருக்குது? இந்த மாதிரி மிருகத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கல, இது ஒரு அதிசயம் இருக்குமா இருக்குது. அது சிரிக்கும் போது கண்ணு சிரிக்கும், வயிறு சிரிக்கும், காலு கை பாருங்க, நல்லா உத்து பாருங்க. வளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? இப்ப உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு 5 வருஷத்துக்கு வந்தா வளர்ச்சின்னா 1 லட்சத்துக்கு என்னென்ன மாத்தினா வளர்ச்சி? ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். 1 லட்சத்துக்கு 4000 ஆயிட்டா 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் மாத்தினா அது வளர்ச்சியா? அப்ப 6 மாத குழந்தை 200 தடவை சிரிக்குதுன்னா 60 வயசுல எவ்வளவு தடவை சிரிக்கணும்? இப்ப நீங்க ஆபீஸுக்கு முன்னாடி சிரிச்சு விட்டு பாருங்க. இப்ப டீச்சர் அம்மாவே இருக்கிறாங்க, முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் சிரிச்சா ஓகே அவருக்கு சொல்லி கொடுவாங்க. இப்ப சிரிப்பு எதனுடைய வெளிப்பாடாயிருச்சு? சிரிப்பு ஆக்சுவலா சிரிப்பு எதனுடைய வெளிப்பாடு? மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு. ஆனா நீங்க ஆபீஸுக்கு முன்னாடி சிரிச்சு விட்டு பாருங்க, வாங்கி கட்டிட்டு தான் வேலை இருக்குதா. இப்ப என்ன ஆச்சு? சிரிப்பு ஆணவமாக நாம மாட்டிருக்கோம். இந்த இயற்கையில சிரிக்கிறதே நம்ம மறந்துட்டோம். அப்ப சமுதாயம் நம்ம என்ன பண்ணுது? மனதார ஆணியர்கள் எடுத்துக்காமல அந்த சிரிப்பானதற்கு ஒரு நாள் வகுப்பு அங்க எடுக்கிறாங்க. ஒரு நாள் கூட நீங்க சிரிக்கணும், அந்த ஆள் சிரிக்கணும், எழுந்திரிச்சு சிரிக்கணும், உட்காந்து சிரிக்கணும், டான்ஸ் ஆடி சிரிக்கணும், சிரிக்கணும். அந்த கிளாஸ் வந்து நீங்க வீட்டுல போய் சிரிக்கணும்னா நான் கூச்சமா இருந்துச்சு. சரி கதவை சாதிச்சு சிரிச்சு பார்க்கணும். நான் ஒய்ஃபை சொல்லிட்டேன், யாராவது வந்தா ஒரு 10 நிமிஷம் விடாத, நான் ஒரு 10 நிமிஷம் சிரிச்சுட்டு தான் ட்ரைனிங் பழகுறேன். யாரையும் ரூமுக்குள்ள விட்டுறாது. என் ஒய்ஃபு என்னங்க ஆச்சு, நல்லா தானே அப்படின்னு கேட்டேன். நான் இதே நான் போய் சிரிச்சு கதவை சாதிக்க கெக்கா சிரிச்சுட்டு கதவை திறந்தா 30 பேர் கை வச்சுட்டாங்க. என் ஒய்ஃபு கேட்கறேன், ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு. அது சத்தத்தை பார்த்து எல்லாம் வந்து என் ரூம் முன்னால கதவு, நான் கதவை சாதி சிரிச்சு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். சிரிச்சாலும் சிரிக்கினாலும் திறந்து விட்டு சிரிச்சாலும் திறக்காம சிரிச்சாலும் நமக்கு நல்ல பேர் குடும்பத்தில் கிடையாது. அது திறந்துட்டு சிரிக்க சிரிச்ச என்னங்க நல்லதானே இருக்கீங்க, சிரிக்கிறது உங்களுக்கு என்னையா கேவலமா அப்படின்னு. இப்ப அவங்களும் சிரிச்சாவே நம்ம பைத்தியம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சிரிப்பை பைத்தியத்துக்கு கொண்டு போய் நினைக்கிறோம். நீங்க வீட்டுல போய் சிரிச்சு பாருங்க, என்னை எவ்வளவு வந்து கிளாஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு வந்து சிரிச்சுட்டு இருக்குதுங்க, எவன் அவன் கண்டுபிடிங்க, என்னை கூட திட்டிருப்பாங்க. இப்ப என்னாச்சு? சமுதாயம் சிரிப்பை வெறுப்பாக மாற்றிட்டோம். நீங்க சிரிக்கிறத சிரிப்பா கொண்டு போறதுக்கு நமக்கு அது வடிவேல் மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து துணிக்க வேண்டியதே இருக்கு. இப்ப அவனுக்கு சினிமாவில் வடிவேல் இல்லைன்னா படமே ஓடாதுன்னு அவனை தயாரிப்பாளர் சொல்றான். அவனுக்கு ஏதாவது படங்களும் கொடுத்து அவனை நடிக்கிறீங்க. இப்ப சிரிப்புக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. தூண்டி விடுற மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம சிரிப்பே வருது. இயற்கையாக இயல்பாக சிரிக்க வேண்டிய நாம் நல்லா விட்டுவிட்டோம். ஆனா இங்க சயின்ஸ் வருது, 4 சுரப்பியில ஒரு சுரப்பி பேரு ஆனந்த சுரப்பி, மெலட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்பின். அந்த சுரப்பியில ஒரு சுரப்பி சிரிச்சீங்கன்னா அது சுரக்க ஆரம்பிக்கும். நீங்க கண்ணாமூடி போய் சிரிங்க, நீங்களே என்ன கதவை சாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் தான் போராட்டம் தொலைது. எவன் பார்த்தாக்கா பார்க்கல, கதவை சாத்திட்டு கேட்க சிரிச்சு பாருங்க. அந்த சுரப்பி இயற்கையாகவே சுரக்க ஆரம்பித்து விடும். மறந்துடாதீங்க, நான் சொல்லுங்க, சயின்ஸ் சொல்லுது. அது பேர் ஆனந்த சுரப்பி, மகிழ்ச்சியான சுரப்பின்னே பேர். எப்பெல்லாம் நீங்க மகிழ்ச்சியில சிரிக்கிறீங்களோ இயற்கையான சுரப்பி. மெலட்டோனின் சுரப்பி இருக்குள்ள நல்லா தூங்கணும். இந்த 0 வாட்ஸ் கொடுப்ப, 5 வாட்ஸ் கொடுப்ப, 10 வாட்ஸ் கொடுப்பாங்கன்னா அது சுரக்காது மெலட்டோனின். அது நோய் எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய் எதிர்ப்பு சக்திக்கு மெலட்டோனின் அதிகம், இந்த என்டார்பின் சுரப்பியும் அதிகம். அது தொடர்ந்துனே புற்றுநோயே வராது. மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறவங்களும் புற்றுநோய் வராது. அந்த மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுக்கு புற்றுநோய் தீர்ந்துடும். இப்ப நான் சொன்னது இந்த குழுக்களை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஊருக்காருங்க கேன்சர் 2 மாதம் சாப்பிட 2.25 வருஷம் அவன் காப்பாத்திக்கான். அவன் என்ன ஆனந்தத்துல டான்ஸ் ஆடுறான். புற்றுநோயே அவனுக்கு தெரியல. இங்கிலாந்துல நடந்த சமாஜம் நான் சொல்றது பொய்யலை. இங்கிலாந்துல ஒரு அம்மா பெரிய பணக்காரமா கணவன் இருந்த சின்ன பையன் கேன்சர் ஆஸ்பத்திரியில் 6 மாசமா பில் கட்டிட்டு இருக்கிறாங்க.
டாக்டர் அந்த அளவுக்கு ஏமா எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, ஒரு 6 மாசத்துல இருக்க போறேன், அதுக்கு வீட்டிலே வச்சுக்கிறேன், இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், அதே மாத்திரம் வந்து வீட்டில் கூட்டிட்டு பேசுமா, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல அந்த அம்மா கார் டிரைவ் பண்ணிட்டு பையனை போட்டு போய் அதுக்கு போகுது. பையன் கேட்குறேன், ஏன்னா டாக்டர் எனக்கு என்னன்னு சொல்றாரு. அந்த அம்மா கேட்க நீ 6 மாசத்துக்கு உயிரோட போறீங்க சொல்லுவாங்க, பெற்ற தாய் சொல்லுவாங்க. அந்த அம்மா பூச்சி இருக்கிற உடம்புல அது சரியா போச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கிற எத்தனை பூச்சிக்குவாங்க, 1 லட்சம் பூச்சி இருந்தான். ஏமா 1 லட்சம் பூச்சிக்கே நீ அழுகுறதுங்க, கவலைப்படாம நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். அங்கே அந்த வீடியோ கேம்ஸ் ஜாயிண்ட் வச்சு இந்த பூச்சி அடிக்கிற மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்குங்க, அதை வாங்கி சொல்லிக்கிட்டீங்க. தினமும் 400 டோட்டல் 400 300 220 பூச்சி குடிச்சு வந்து 2 மாசத்துல 1 லட்சம் கணக்கு. ஆமா 1 லட்சம் பூச்சி அடிச்சுட்டேன், எனக்கு பூச்சி இல்லைன்னுட்டா வேகமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இந்த மாதிரி நோய் இருந்து இப்போ பைத்தியம் பிடிச்சி அப்படிங்கிற டாக்டர் கொண்டு போய் கொடுத்தா சொன்னாங்க எக்ஸாக்ட்லி பியூர் உடம்பாயிடுச்சு. உடம்புல ஒரு புற்றுநோய் கூட சிம்டமே கிடையாது. ஏன்னா அவன் எண்ணம் பூரா அதுல போயிடுச்சு. பூச்சி ஒழிக்கணும் அடிச்சது பூச்சி ஒழிச்சுட்டா பூச்சி சரியாயிடுச்சு. இது நடந்த சமாச்சாரம். டாக்டர் ரவீந்திரன் கேட்டேன், இது அந்த ஊர்ல இல்லை, எல்லா ஊர்லயும் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய இப்ப நம்ம வீட்டுல நடந்திருக்கு. அதே மாதிரி 2 பேரும் கிளாஸ்மேட்டுங்க, 60 வயசு ஆகுது. ஒருத்தர் இண்டஸ்ட்ரீஸ், ஒருத்தர் டாக்டர், ஃபேமஸ் டாக்டர், ஜெர்மனின்னு நினைக்கிறேன். தென்கட்சி சாமி புக்கு இருக்கு, தென்கட்சி சாமி சந்தோஷம் 2 பேரும் கிளாஸ்மேட். ஒருத்தர் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஓனர், ஒருத்தர் டாக்டர் பெரிய ஆளு. இந்த இண்டஸ்ட்ரி ஓனர் அபார்ட்மெண்ட்ஸ்ல 3ஆவது மாடியில குடியிருக்கிறார். காலையில் ஊர் ஜுரம் நடுங்குது, ஏந்திரிக்க முடியல, ஒன்றும் பேச முடியல, நடுங்குது. 5 மணிக்கு ஏந்திரிக்கிற மணி 10 ஆச்சு. ஜுரம் என்ன இருக்குது, உடனே போய் வாடா நான் நடுங்குது, ஏந்திரிக்க முடியல, டிவி முடியல, வீட்டில் கொண்டாடி கிடையாது, தனியா இருக்கா அண்ணன் கவனிக்க மாட்டேன். அவனு 10 மணிக்கு எல்லாம் ஓபியில் 10 பேர் வந்து உட்காந்துருக்கேன், உனக்கு ஒரு வேலை இல்லை, இது இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அவன் உடனே வேலை இல்லை டாக்டரா, நீ எனக்கு ஒரு கிளாஸ்மேட்டா, 10 பேரும் ஆஸ்பத்திரி வந்துட்டா நான் நல்லா இருக்கிறான்னு என்னால ஏந்திக்க முடியுங்கிற நீ எல்லாம் 10 பேருக்கு ஓபி பார்க்குற. முதல்ல மரியாதை வர முடியுமா, வந்தாலும் கண்ணாப்படம் திட்டு ஏந்திரா அப்படின்னா உன்னை திட்ட முடியாது, இரு நான் வரேன், நான் வந்தால் தான் வைக்க முடியும். இந்த காரணத்துக்கு டாக்டர் வந்துட்டார். 3ஆவது மணிக்கு ட்ரிப் இல்லாமல் நடந்து அதிகோ டாக்டருக்கு நெஞ்சு சேர் வச்சு உட்காந்துட்டார். ஏன்னா உனக்கு என்னடா எனக்கு நெஞ்சுனா நான் படிக்க தெரியாதுன்னு விட்டுவிட்டேன். என் காருக்கு ஐசோசோல் ட்ரிப் மாத்திரம் டேஷ்போர்ட் வச்சுக்கிட்டேன், சீக்கிரம் போய் எடுத்துக்கலாம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி டாக்டர் சொல்ல விழுப்புன்னு சாய் வைத்து ஒன்றும் படிக்க முடியாது. ஒரு போய் டேஷ்போர்ட் மாத்திரை எடுத்துக்கிறது இதெல்லாம் சுடுதண்ணி போட்டு சுடுதண்ணி போட்டு வளர்த்து படிக்கலாம். உடனே டாக்டர் எல்லாம் கீழே போட்டு $200 கூட $200. நான் உனக்கு வைத்தியம் பார்த்தேன்னா நீ எனக்கு வைத்தியம் பார்க்கணும், எனக்கு கிச்சல் பண்றாங்க, நீ தானே எனக்கு 200 டாக்டர் கிச்சல் போதும், எனக்கு $200 போடணும். நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஏற்றிக்க முடியல, ஏற்றிட்டியா இல்லையா, நீ கூட குடிக்கிறியா, மரம் சுடுதண்ணி வச்சு குடித்தியா இல்லையா, ஏற இறக்க முடியல, 3 மணிக்கு கீழே இருக்க முடியாதியா இல்லையா, எல்லாம் செஞ்சுட்டு உங்க வியாதி கீழே போடாமல் போயிட்டாரு. இப்ப நம்ம அறியாம வீட்டில் செஞ்சுருக்கிற ஞாபகம் பாருங்க, நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் மறக்கிறீர்களோ தானாவே குறைஞ்சிடும். கவலைன்னா உங்களுக்கு லைஃப்லாம் கவலை வாழ்க்கை நோயா இருக்கு. அதுக்காக சரியா எவனுக்கு தான் கவலை இல்லாம கொடுத்துல ஒருத்தர் சொல்லுங்க, கவலை இல்லாம யாரும் ஒருத்தர் கை கொடுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஊங்கிலிருந்து உங்களோட 500 பேர் பேசுறதோட டான்ஸ் ஆகிதான் இருக்குது. எத்தனை ரூபத்தில் நம்ம பொழிய விலங்குகள்லாம் வந்து பழகுது, அத்தனையும் போராடணும் இல்லையா. கடவுள் நம்ம அதுக்கு அதை சொல்லிக்கணும். கடவுள் ஏன் இந்த சோதனை கொடுத்தாரு, அவர் என்ன உனக்கு ஸ்பெஷலாக உன் முடிவு கொடுத்து தலையில் எழுதுறாங்க. உனக்கு என்ன இந்த 800 கோடி மக்கள் உனக்கு என்ன அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. நம் அறியாமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப என்ன பண்ணும், நல்ல எண்ணங்கள். இன்னைக்கே நீங்க பங்களா வரணும், படிப்புல ஃபர்ஸ்ட் வரணும், நான் படிப்பு முதலிடம், நான் ஆரோக்கியம் ஆலியர் போயிருக்கேன். ஆலியர் சின்ன சமய என்னை வண்டியில் உட்காந்து நிறுத்திட்டு நான் இந்த ஹெல்த் கிளாஸ் விட்டு 2 நாளைக்கு எனக்கு கூப்பிட்டு போகிறேன். மாணிக்கவாசன் நெல்லுங்க அப்படின்னு நான் நின்றுப்பேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் சந்தோஷமா ஆரோக்கியமா சூப்பரா இருக்கேங்க. வீட்டில் எவனாச்சும் இந்த ஆலியார் பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்றத என்னமோ இருக்கு, இதெல்லாம் போய் சேரது நாட்டில் இருக்கு போய் இதெல்லாம் என்னமோ இருக்கிறேன்னு என்ன இருக்கிற நம்ம என்ன ஜாதி போறோம். நம்ம என்ன உக்ரைன் ரஷ்யா கொரையா எடுத்து போற வாழ்க்கையில எது என்னமோ இருக்கிறேன். நான் ஊருக்கு போனா மழை பெய்யுது, பள்ளிக்கு போனா காத்து நிற்குது. இதெல்லாம் மென்டல் ஓப்பன் மென்டலாக இருக்கிறவங்களுக்கு டைம்
சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சுட்டு வந்து நிக்கிறோம் நம்மளாம். அப்ப இப்ப இருந்து பேச விதைங்க. நான் பூர்ணமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், பரிபூர்ணமா இருக்கிறேன், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. என்ன இல்லை நம்ம சொல்லுங்க. என்ன இந்த நாட்டில் இல்லை சாப்பிட்றது உணவு இல்லையா சொல்லுங்க. யாருக்காவது எனக்கு சாப்பாடு பற்றாக்குறைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. என்ன இல்லை? அறிவு. யாருக்கு எப்படி பழகணுங்கிற அறிவு கிடையாது. சம்பாதிச்சதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அறிவு கிடையாது. சேர்த்து வச்சு அதை காலம் பூரா நம்ம குழந்தைங்களுக்கு, சந்ததிகளுக்கு, பொதுமக்களுக்கு பயன்படுத்துகிற அறிவு கிடையாது. நல்ல படிப்பு படித்து நான் மட்டும் சம்பாதிச்சு நான் சேர்த்து வைக்கணும், எனக்கே வேண்டும், இன்னும் வேண்டும், எனக்கு மட்டும்தான் வேண்டும். இது வேற. இந்த ஊர் பக்கத்து நம்மளுடைய கோயில பேப்பர்ல எழுதுறதுக்கு ரொம்ப விட்டுருந்தாங்க. எங்க மாப்பிள்ளை அந்த சாமி கும்பிட்டு பார்க்கணும். நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், சாமி கூட போட மாட்டேன், வந்துட்டு தலையை கம்பி ஓடிய வச்சுட்டு பார்க்கணும். என்ன பேப்பர் என்னதான் வேண்டிக்கணும்னு சொல்லி ஒரு உருவி பார்த்தீங்க பகீர்னு என் பங்காளி மங்களா கட்டுறேன் நாசமா போகணும். 2 கிழமை கட்டுறாரு பங்காளி மங்களா கட்டுறாரா, அவன் நாசமா போகலாம். 2 கிழமை கட்டுறாரா இவரு. இப்ப கடவுள் என்ன புரோக்கர், இப்ப கடவுளா மதிக்கிற அவர் புரோக்கர் முடிச்சிருக்கான். இப்ப சாமி எவ்வளவு கேவலமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு வேண்டுவாங்க. புரியுதுங்களா? இப்ப என்னாச்சு, அடைநாசமா ஒண்ணு இவே ஒழின்னு அதுல எழுதி பெற்றாங்க. இது காலேஜ் போற பையன் படித்து சாமி மிரட்டையான். அவனை ஒரு இருட்ட வந்து பேசிக்கிறது 90 மார்க் வராமக்கிட்ட உனக்கு தேங்காய் கிடையாது, மாங்காய் கிடையாது. இப்ப சாமி மிரட்ட ஆரம்பிச்சான். இதுக்கெல்லாம் எது கோயிலுக்கு போகுது? அது இன்னொன்று பார்க்குறேன். பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு அவர் என்ன கூப்பிட்டாரா பைத்தியம்னு சாமி முன்னே போய் இறக்கி கோயிலுக்கு கும்பிடு, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கு நேரம் கம்மு ஒழுங்கு கோச்சிக்கு போறாங்க. ஏன்னா நீங்க சாமி முன்னாடி நம்ம யாராவது கேட்கறாங்க. சும்மா பஸ்ல 60 பேருக்கு முன்னாடி பிடிக்கிறது இதெல்லாம் மென்டல். நம் எண்ணத்தில் ஒழுங்கும் கிடையாது, உறுதியும் கிடையாது. நம் குறைபாட்டுக்கு அதுதான் காரணம். அப்ப எவ்வளவு இருக்குதுன்னா நம்ம அறிவை நம்ம தான் வளர்த்திக்க முடியும். சத் சங்கம்னு பேரு. இந்த இப்ப நீங்க வீடுன்னு சொல்றீங்களா இல்லையா? வீட்டுக்கு என்னென்ன செய்யறீங்க? ஒரு வீடு அமைப்பு எப்படி இருக்கணும்? வீடுன்னு சொல்றாங்க, வீடு பேரு சொல்றாங்க. வீட்டுக்கு என்ன இருக்கணும்? படி இருக்குதா இல்லையா? யாராவது படிக்கட்டு இல்லாம வீடு கட்டி இருக்கீங்களா? ஏன் படிக்கட்டு வீடு கட்டுறீங்க? படி, கற்க, அதுக்குதான் பேர் படி. நீ படிக்க வேண்டும். 2வது ஒரு சின்ன அது பேர் என்னங்க? நடை. பேர் வீட்டுல நடைன்னு சொல்லுவாங்க. செருப்பு நடக்கக்கூடாது. நீ எதை படித்தாயோ அங்கு நடத்தி காண்பிக்க வேண்டும். நடை. 3வது கால் கூடும் பேர். நம்மளை மாதிரி அறிவாளிகள் ஒன்னா உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது பேசணும். அதுதான் நம்ம இங்க வச்சு கிளாஸ் வச்சு பேசணும். அது பேர் கூடம். கூடி பேச வேண்டிய இடம் கூடம். அடுத்தது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அது பேர் என்ன? ஸ்பேஸ். அது பேர் என்ன? வெளி. ஒரு வீட்டுல வெளியில இப்ப எல்லாம் காம்பவுண்ட் வீட்டை தாண்டி காம்பவுண்ட் சூழலே இல்லாம எல்லாம் வீட்டை கட்டிட்டு உட்காந்து இருக்கும். அந்த வெளியே ஓப்பன் ஸ்பேஸ்ல சூரிய வெளி வந்து போடணும். இந்த ஸ்பேஸ் தான் காரணம் தெரிய வைக்கிறதுக்காக அந்த வெளியே இருந்தது. கடைசியில இருக்கிறது பேர் குற்றம். உன் வாழ்க்கை முடிந்து விடும். படி, நடை, கூடம், வெளி, குற்றம் 5 நிலைகளை கடந்ததால் அது பேர் வீடு. வீடுன்னு பேர் வச்சாங்க. ஒருத்தரோட தெரிஞ்சு கட்டுறதே நீங்க சொல்ற நான் கட்டிவிட்டேன், அவ்வளவுதான். எதுக்காக இப்படி வச்சோங்க ஞானிகள்? அப்ப நல்ல வார்த்தைகளையும் அருமையான ஒரு சத்சங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகள் வரணும். அது எஸ்பெஷலி நான் கூட எனக்கு திட்டாதீங்க, சமைக்கிறவங்க வாயில் நல்ல எண்ணம் வேணும். எங்க சொந்தக்காரங்க என்ன வந்தா அப்புறம் நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வரதுனால சொந்தக்காரன் பார்த்துட்டீங்களான்னு அடையாம எனக்கு இருக்கு ஏற்பட்ட நீங்க எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. இருங்க நான் உங்களுக்கு கூட ஏதாவது கிளறி கொண்டாடுறேன். நீங்க எங்க வீட்டில் சாப்பிடணும் போனோம். அங்கே போனாலும் சரி தள்ளி வச்சுட்டு என் கிழவா எங்கள் அப்பா இப்போ கூட தள்ளி விட்டியா எனக்கு இது ஆக்கி போட்டு ஆக்சுவலாக பாதி போய் தொடங்கிட்டு நான் இப்படியே போய் சேர்ந்து கொண்டாடுறதுன்னா அந்த உணவு விஷமாக மாறிடும். சாப்பிட அத்தனை பேருக்கு ஏன் இருக்குன்னா நான் இவங்க கிருஷ்ணன் சொல்றது நல்ல உங்களுக்கு பகவத்கீதை இருக்கிறது எடுத்து படிக்கும். மகாபாரதத்தில் இருக்குது. சமைப்பவரின் எண்ணமும் சமைக்கும் இடமும் கூடாரமும் நல்ல வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் அந்த உணவு உணவாக மாறும், அமிர்தமாக மாறிவிடும். உணவு அமிர்தமாக மாறிவிடும். கெட்ட எண்ணங்கள் கெட்ட வார்த்தைகள் வந்தால் அதே உணவு விஷமாக மாறிவிடும். அந்த குடும்பத்தில் வியாதிஸ்தர்கள் தான் இருப்பார்கள்.
பகவத்கீதை கிருஷ்ணன் விதுரருக்கு போயிட்டார் நைட்டு. இவன் துரியோதனை சமைச்சிட்டு இருக்காருங்க. அவனை கிருஷ்ணனை கட்டி போட்டு ஒழிச்சுக்கணுண்டா, நீங்களோட மரண தண்டனை, அவனை ஒழிக்கணும் சமைக்கிறாரு. இன்று நான் விதுரன் வீட்டுக்கு தங்குகிறேன், அங்க போறேன். அங்கதான் போய் டயலாக் எடுத்து விடுறாரு. சமைப்பவரின் எண்ணம் சமைக்கும் கூடமும் நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். சும்மா நம்ம என்ன ஏன்னா தலைவருக்கு கண்டாம பேசிட்டு அங்க போய் சண்டையா இருக்கும். புருஷன் போட்டு சமையல் கொண்டு சண்டை வரும். நாளில் வந்து பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே இந்த காரணம் பதிவு செய்து கொண்டே இருக்கும். அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கை, சிக்கல், சிந்தனை எதுவுமே நமக்கு எல்லா குடும்பத்திற்கும் அடிப்படை காரணம் எண்ணமாக இருக்கு. அதான் மகிழ்ச்சி எண்ணமாக அகத்தாயோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே எண்ணமாக இருந்துச்சு. நீ அகத்தாயில் எடுத்து போய் பாருங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உயர்வான இடத்துக்கு நம்முடைய கொண்டு போய் வாழ்த்துக்கள் வாழ்வோம். ஐயாவை வாழ்த்துங்க. ஐயா இதுவரையிலும் அவருக்கு நல்ல சிறப்பான சிந்தனையை கொடுத்திருக்காரு. மாணிக்கவாசகம் ஐயா அவருடைய உடல்நலம், அவருடைய தொழிலும் தொண்டும், அவருடைய குடும்ப நலம் வந்திருப்பவர்கள் அனைவரும் உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம், ஆன்மீக தொண்டு மென்மேலும் போக
அதான் அரை மணி நேரம் இது மறக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு 15 பேன் பாட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க பேன் தொட்டியில் கேட்க மாட்டேங்குது பேன் பாட்டில்